அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ரீபவுண்ட் ருக்கிங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். போன வீடியோல சேர்மன் இறந்து போகும் அதுக்கான காரணம் ஜே தான் தெரியும். இதுக்கப்புறம் காங் அவங்க அம்மா ரெண்டு பேருமே சவுத் கொரியால இருந்த ஆபத்துன்னு ஹீரோ எப்படியாவது அவங்களை அமெரிக்கா அனுப்பலாம் ட்ரை பண்ணா. காங் வேணும்னே ஹீரோட வீட்டுக்கு பக்கத்துல லீஸுக்கு வர. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப காங் ஹீரோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவும் பாட்டிமாவோட ஃப்ரெண்ட்லியா அம்மாவும் பொண்ணும் பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது ஹீரோவுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா சேர்மனுக்கு அவரோட மகளை மனைவியை பத்தி நல்லாவே தெரியும். இவங்க ரெண்டு பேரும் இப்படி சாதாரணமா ஃப்ரெண்ட்லியா பழகுற ஆளில ஏதோ ஒன்று காரியத்துக்காக தான் இப்படி பழகுறாங்கன்னு தெரியும். முடிஞ்ச வரைக்கும் அவங்களை அவாய்ட் பண்ணுவோம். அவர் வீட்டுல இருந்து அனுப்பவும் ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோவுக்கு எதிராக அவங்க பாட்டிமாவே அவங்க ரெண்டு பேருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஹீரோவால பாட்டிமா எதிர்த்து பேச முடியல. இப்ப கம்பெனிக்கு தான் கிளம்புவோம். ஹீரோ காருக்கு பக்கத்திலே காங் இருக்காங்க. என் கார் கிட்ட நீ என்ன பண்றன்னு கேட்டா, என்கிட்ட இப்ப எந்த கார் இல்ல, என்னையும் கம்பெனில டிராப் பண்ண முடியுமான்னு கேட்டா, ஹீரோ வண்டியில ஏத்த முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த காங்க பத்தி நல்லாவே தெரியுமே. வண்டிக்குள்ள ஏற விட்டா கண்டிப்பா எதுவும் பக் செட் பண்ணி தன்னை ஃபாலோ பண்ணுவாங்க, இல்ல தான் பேசுறது கேட்பாங்கன்னு ஹீரோ டவுட் ஆகும். என் வண்டியில உன்னை ஏத்த மாட்டேன், அதோட இதுக்கப்புறம் இந்த வீட்லயே நீ இருக்கக்கூடாது, சீக்கிரமா காலி பண்ணான்னு சொல்ல. காங்க இந்த வீட்டுக்கு நீ ஓனர் இல்ல, நாங்க லீஸுக்கு வந்திருக்கோம்னு சொல்ல. இதுக்கு முன்னாடி நான் ஓனர் இல்லாம இருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் நான் தான் ஓனர். இந்த வீட்டை நான் வாங்கிட்டதா சொல்லிட்டு 2 வாரத்துல வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அதனால காங் பஸ் பிடிச்சு தான் ஆபீஸ்க்கு வரவும் லேட்டா வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா மேனேஜர் சாங் ரெண்டு பேரும் யாரோ ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கவன். காங் அது யாருன்னு பார்த்தா அது ஹீரோ தான். காங்க பார்த்து இதான் ஆபீஸ்க்கு வர டைமா, கரெக்டான டைமுக்கு வர முடியாதான்னு சொல்லி திட்டுறாரு. காங் கோவப்பட்டு சண்டை போட போறாங்க. ஆனா மேனேஜர் சாங் ரெண்டு பேருமே அமைதியா இருக்க சொல்லி சிக்னல் கொடுக்க காங்க அமைதி ஆயிடுவாங்க. தான் லேட்டா வந்துட்டு வேலையை பார்க்க போறதா சொல்ல. அப்ப ஹீரோவும் நீ எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறியோ அந்த டிபார்ட்மெண்ட் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நான் சொல்றது மட்டும் தான் இனிமேல் உனக்கு வேலைன்னு சொல்லிட்டு வேணும்னே காங்குக்கு கஷ்டமான வேலையை கொடுக்குறாரு. காங்குக்கு மட்டும் இல்ல, மேனேஜர் சாங் இவங்க 3 பேருக்குமே இதுவரையும் ஒரு ஆபீஸ் ரூம்ல ஆபீசர் மாதிரி வேலை பார்த்த எல்லாருமே இப்போ ஒரு சாதாரண எம்ப்ளாய்மே வேலை பார்க்க போறாங்க. குடோன்ல இருக்க வெயிட்டான பொருள்லாம் வண்டியில ஏத்துறது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், இப்படி ரெஸ்டே கொடுக்காம ஏகப்பட்ட வேலையை கொடுத்துட்டு இருக்க. ஆனா காங் பின்வாங்குற மாதிரி இல்ல, என்ன கஷ்டமான வேலையா இருந்தாலும் செஞ்சுட்டு தான் இருக்க. அதை பார்த்துட்டு சாங் நீ இதுக்கப்புறம் இங்க இருக்க வேண்டியதில்ல, நீயும் அம்மா ரெண்டு பேருமே அமெரிக்காவுக்கு போங்க, அங்க உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் பண்றதா சொல்ல. ஆனா காங் அதை கேட்க மாட்டாங்க. அதோட பின்வாங்குற ஐடியாவும் இல்ல. என்ன நடந்தாலும் சரி நான் இங்கேயே தான் இருப்பேன்னு சொல்லவும் காங் என்னென்ன வேலை பார்க்கறாங்க, எப்படிலாம் வேலை பார்க்கறாங்கன்னு அந்த போட்டோலாம் எடுத்துருந்து சாங் ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. நீங்களே இவ்வளவு கஷ்டமான வேலை தான் கொடுக்குறீங்க, ஆனா உங்க பொண்ணு பின்வாங்குற மாதிரி இல்ல, இங்கே தான் இருக்கிறதா முடிவில் இருக்கான்னு சொல்லவும் அப்ப ஹீரோவும் அப்ப இப்ப கொடுத்ததை விடவும் கஷ்டமான வேலையை கொடுக்கறதா சொல்றாரு. ஏன்னா இங்க இருக்கிற வரைக்கும் காங்கோட உயிருக்கு அவங்க அம்மாவோட உயிருக்கும் என்ன நேரத்துலயும் ஜேவால ஆபத்து இருக்கு, அவங்கள முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா இங்க இருந்து அனுப்பணும், அதுதான் ஹீரோட வேலை. அப்பதான் ஹீரோட சிஸ்டம்ல சேர்மன் ரூம்ல லாஸ்டா எடுத்த அந்த வீடியோ ரெக்கார்டிங் இருக்குமே, அதுல ஜே தான் இருக்க. சாங் அதை பார்த்துட்டு பேசாம இந்த வீடியோ வேணும் போலீஸ்ட கொடுத்துருவோம், சேர்மனை கொண்டது ஜே தான் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்ல ஹீரோ அதுக்கு வாய்ப்பு இல்லங்கிறாரு. ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு ஜே வந்ததுக்கான எவிடன்ஸ் தான் இது. ஜே கொலை பண்ணதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸோ ப்ரூஃபோ இல்ல, அதுக்கான ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆளை பத்தி கேட்கிறாரு. இவன் நம்ம கேமராமேன் சொல்லுவோம். இவன் தான் அந்த கேமராமேன். சேர்மன் அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்றது இவன் தான். இவனை தான் ஹீரோவும் தேடிட்டு இருக்க. இந்த பர்சனை நம்ம கேமராமேன் சொல்லுவோம். சாங்கோ அந்த கேமராமேனை பத்தின எல்லா தகவலையும் நான் விசாரிச்சேன். அவன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த தகவல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா அவன் இப்ப எங்க இருக்கான்னு தான் எனக்கு தெரியல, அதுதான் கண்டுபிடிக்க ட்ரை பண்றதா சொல்லுவோம். இந்த கேமராமேன் ஒரு கேம்லிங் அடிக்ட். இப்ப கூட கேம்லிங் விளையாடுற ஒரு இடத்துல தான் இருக்க. இவனை தேடுறது ஹீரோ மட்டும் இல்ல, ஜேவும் கூட தான். அதை பத்தி தான் ஜே அவங்களோட செக்ரட்டரிட்ட பேசிட்டு இருக்க. அந்த செக்ரட்டரி போன தடவை கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லுவான். ஆக்சுவலா அதை கலெக்ட் பண்ணது எல்லாமே அந்த கேமராமேன் தான். ஆனா அவங்கிட்ட இருந்து வாங்குறதுக்குள்ள அவன் எங்கேயே தப்பிச்சு ஓடி இருப்பான். அதை வச்சுதான் இவங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கவும் இந்த செக்ரட்டரி இப்ப அவனை தான் தேடிட்டு இருக்க. அப்பதான் அங்க ஹீரோ ஒரு முக்கியமான டீலை பத்தி பேச வராரு. டேஸ் அண்ட் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்காக டேகா நிறுவனத்தோட தான் டீல் போட்டிருப்பாங்க. அவங்க ஹீரோவுக்கு கால் பண்ணிருக்கவும் அதை பத்தி தான் பேச வந்திருப்பாரு. அப்ப ஜேவும் டேகா நிறுவனம் நமக்கான அட்வான்ஸ் அமௌண்ட் பண்ணாலும் இன்னும் ஃபுல் அமௌண்ட் கொடுக்கல, மொத்த அமௌண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல ஹீரோவும் அங்க இருந்து கிளம்புறாரு. வெளியில வந்த உடனே முதல் வெளியே சாங்க தான் கான்டாக்ட் பண்றாரு. ஏன்னா ஹீரோ உள்ள என்டர் ஆகும் போதே சாங்கோட கையில இந்த கேமராமேனோட ப்ரொஃபைல் இருந்ததையும் அதை ஹீரோ கிட்ட இருந்து மறைக்கவும் ட்ரை பண்ணி இருப்பாங்க. ஆனா ஹீரோ அந்த கேமராமேனோட போட்டோவை பார்க்க அதனாலதான் சாங்க கான்டாக்ட் பண்ணி நம்ம சீக்கிரமா அந்த கேமராமேனை கண்டுபிடிச்சாகணும், ஏன்னா அவனை தேடுறது நம்ம மாட்டியில ஜேவுன்னு கூட சொல்ல. அப்பதான் சாங்கம் அந்த கேமராமேன் இருக்கிறத கண்டுபிடிச்சாச்சுன்னு அவன் அதிகமா கேம்லிங் விளையாடுற இடத்தோட பேரை சொல்ல ஹீரோவா அந்த இடத்துக்கு வராரு. அந்த கேமராமேனுக்கு கண்டினியூஸா கால் வந்துட்டு இருக்கு, அவன் இக்னோரும் பண்ணிட்டு இருக்கான். அதோட அந்த கான்டாக்டர் மணி பேகன் இருக்கவும் ஹீரோவுக்கு டவுட் வருது. அந்த கேமராமேன் கேம் விளையாண்டு கூடவே நூடுல்ஸ் சாப்பிட்டு இருப்பான். அப்ப ஹீரோ தவறுதலா அந்த நூடுல்ஸை கீழே தள்ளுற மாதிரியே அந்த நூடுல்ஸ் அவன் மேல கொட்டி டைவர்ட் பண்ணவும் அவன் பார்க்காத நேரத்துல போன் எடுத்துருவாரு. உங்க ட்ரெஸ் அலக்க அடிச்சுன்னு சொல்லிட்டு கை நிறைய பணத்தையும் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துருவாரு. அப்பவும் கண்டினியூஸா கால் வந்துட்டே இருக்க அவன் மொபைல அன்லாக் பண்ணும். ஹீரோ கிட்ட ஏற்கனவே அந்த கேமராமேனோட ப்ரொஃபைல் இருக்கும். அதை பார்த்துட்டு அவன் டேட் ஆஃப் பர்த் இல்ல கால் நம்பரை வச்சு எதுவும் பாஸ்வேர்டா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா ஓபன் ஆக மாட்டேது. என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க. அப்பதான் மறுபடியும் கால் வருது, அதுவும் மணி பேக்குங்கிற அந்த நம்பர்ல இருந்து. இது கண்டிப்பா இவன் பிளாக்மெயில் பண்ற யாரோட நம்பரா தான் இருக்கும்னு சொல்லிட்டு மொபைல அன்லாக் பண்ண முடியல. சரி, ஆனா கால் வரும்போது ரிப்பீட் மெசேஜ் நம்மளால அனுப்ப முடியும். அதை யோசிச்சுட்டு அந்த கால் வரும்போது அதுக்கு ஒரு ரிப்பீட் மெசேஜ் அனுப்புறாரு. நான் சொல்ற இடத்துக்கு நிறைய பணத்தோட ஒரு இடத்துக்கு வான்னு சொல்லி மெசேஜ் அனுப்பவும் ஹீரோ அந்த லொகேஷனுக்கு தான் போறாரு. இப்ப ஜேவை தான் காட்டுறாங்க. ஜே கிட்ட அந்த செக்ரட்டரி மீட் பண்ண வராரு. அந்த கேமராமேன் இருக்க இடம் தெரிஞ்சிருச்சு. அவன் கேட்ட பணத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. சீக்கிரமா அந்த ஃபுட்டேஜ் அதையும் கலெக்ட் பண்ணிடுவான்னு சொல்ல இந்த ஜே டேகா நிறுவனத்தில் இருக்க ஆளுங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணது மூலமா அவங்களும் யாரோ ஒரு ஆளை தேடிட்டு இருக்கதா தெரிய வர. ஒருவேளை அந்த கேமராமேன் தான் அவங்களும் தேடுறாங்களான்னு சொல்லி ஜேவுக்கு சந்தேகம் வருது. அதோட அவங்க அப்பாவோட ரூம்ல சீக்கிரட்டா கேமரா இருந்திருக்குமே, அதை வச்சது சியாங்கோட ஒய்ஃபோட வேலையா இருக்குமான்னு சந்தேகம் வர. இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் வர சொன்ன இடத்துல அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க தான் பொண்ணு
முனையில அவர் ஆளுங்க யார் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த இடத்துக்கு வருது டேவோட ஆளுங்க. அவனுங்களும் கண்டினியூஸா அந்த கேமராமேனுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்க. ஆனா போன் தான் இப்ப ஹீரோ கிட்ட இருக்க. கண்டினியூஸா கால் வந்துட்டு இருக்க. ஹீரோ எடுக்க மாட்டாரு அந்த டேவோட ஆளுங்களை. இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த கேமராமேனை தான் தேடி போகவும் ஹீரோவுக்கும் டவுட் வருது. அவர் அந்த கேமராமேனை தான் தேடி போறாரு. ஆனா அதுக்குள்ள அவனுங்க டேவோட ஆளுங்க கிட்ட மாட்டிக்கவும் இப்ப ஹீரோ சாங்க வழக்கமா அவர் ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணுவாரு. அங்க மீட் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. நான் அந்த கேமராமேனை பிடிக்க போறதுக்கு முன்னாடி அவன் டேவோட ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லவும் அப்ப சாங்கும் ஜே கொலைகேஸ்ல மாட்டிக்க கூடாதுன்னு கேமராமேனை தேடினா நாயா இருக்கு. எதுக்காக டேகா குரூப்பை சேர்ந்தவங்க தேடணும்? அப்ப இதுக்கான காரணம் இவங்க 2 பேரும் கூட்டா இருப்பாங்களா இல்லனா ஜே எதுவும் உதவி கேட்டிருப்பாங்கன்னு கேட்க வர ஹீரோ அப்படி இருக்காதுன்னு சொல்றாரு. என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ பலவீனத்தை மத்தவங்க கிட்ட காட்டிக்க விரும்ப மாட்டான். முக்கியமா டே மாதிரி ஆளுங்க கிட்ட. சேர்மனை கொலை பண்ணது ஜெயந்தாங்கிற விஷயத்த அந்த டே எப்படியும் மோப்பம் பிடிச்சிட்டான். அதை வச்சுட்டு பிளாக்மெயில் பண்றதுக்காக தான் கேமராமேனை தேடிட்டு இருக்கணும். அந்த கேமராமேன் பொண்ணோட கையில மாட்டினா எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிருவா. அதே டேவோட கையில மாட்டினா அவங்கிட்ட அந்த எவிடன்ஸ் கிடைச்சா போதும். அதை வச்சு ஜேவை பிளாக்மெயில் பண்ணி ஜாய்சனுக்குள்ள வர ஆரம்பிச்சிரும். எது நடந்தாலும் நமக்கு தான் ஆபத்துன்னு அந்த கேமராமேன் மொபைல் ஹீரோ கிட்ட தானே இருக்கும். அதை சாங்கிட்ட கொடுத்து இதுல எதுவும் தகவல் இருக்கான்னு செக் பண்ணுன்னு சொல்ல கட் பண்ணாதுக்கு அடுத்த நாள் காலையில நியூஸ்ல சேர்மன் இறந்து போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் பொண்ணு தான் அவரை மீட் பண்ண வந்தது காரணம். சேர்மன் மரணத்துல அவர் பொண்ணுக்கு எதுவும் சம்பந்தம் இருக்குமான்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல ஆர்டிகலா வந்திருக்கு. அதை ஜேவும் பார்த்துட்டு இது யாரோட வேலையா இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இந்த ஆர்டிகலை ஜே மட்டும் இல்ல சியாங் காங் கூட பாப்பாங்க. அப்பா இறந்து போற அன்னைக்கு ஜே அங்க போயிருக்கான்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஆனா இதை வச்சு மட்டும் ஜே தான் கொலைகாரின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. நம்மள தவிர ஜேவுக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது யாரா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அப்ப ஜேவோட வாய்ஸ் கேக்குது. அவங்க சியாங்க மீட் பண்றதுக்காக தான் இங்க வந்திருப்பாங்க. ஜேவோட வாய்ஸ் கேட்டோடனே காங்க ஒளிஞ்சுக்க இங்க எதுக்காக வந்திருப்பாங்கன்னா இவங்க போட்டோஸ் தான் லீக் ஆயிருக்கும்ல, ஒரு ஆர்டிகல் கூட வந்திருக்குமே, அந்த விஷயத்துல அவங்க தம்பி மேலதான் சந்தேகம். அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கவும் எனக்கு ஒரு டவுட், அது கேட்க தான் வந்தேன். நீயும் காங்கி எனக்கு ஏதாவது வேலை பாக்குறீங்களான்னு கேட்க சியாங் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லவும் காங்க இங்க தானே அந்த சீட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கான்னு சொல்ல சியாங் திருப்பி காட்டினா அங்க காங்க இல்ல டேபிள் கடையில ஒளிஞ்சிருப்பாங்க. அப்படி இருந்து ஜேவுக்கு சந்தேகம் இருக்கு. சியாங்க பக்கத்துல வரவும் அப்பதான் ஒரு முக்கியமான கால் வருது. அது வந்த உடனே அங்க இருந்து கிளம்ப அந்த இடத்துல ஹீரோவும் ஜேவை மீட் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் பேச வர நம்ம அப்புறம் பேசுவோம்னு சொல்லிட்டு ஹீரோ இக்னோர் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுவாங்க. ஹீரோவும் என்ன இக்னோர் பண்ணிட்டு போறான்னு என்ன விஷயமா இருக்குன்னு யோசிக்க அப்பதான் சியாங்கோட ரூம்ல இருந்து காங் வெளியில வரவும் என் அக்கா உன்னையே கண்டுக்காம போறான்னு அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு முக்கியமான ஆர்டிகல் தான் சொல்லவும் ஹீரோ என்ன ஆர்டிகல்னு கேட்கிறாரு. அந்த ஆர்டிகலை பத்தி கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியாத மாதிரி நடிக்காத. என் அப்பா சாகும்போது ஜே அங்கதான் இருந்திருக்கா, அதுக்கான ஆதாரம் கிடைச்சிருச்சு. அதை ஒரு ஆர்டிகலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அது பெருசா பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஆர்டிகலை ஜே ஸ்டாப் பண்ணிட்டா. யாரோ ஒரு ஆள் வேணும் தான் என் அக்காவை பழி வாங்குறதுக்காக அந்த போட்டோவெல்லாம் நியூஸ் பேப்பருக்கு அனுப்பி இருக்கணும். அது கண்டிப்பா யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல ஹீரோவும் நான் இப்பவும் சொல்றேன் தெளிவா கேட்டுக்கோ, டிடெக்டிவ் மாதிரி வேலை பாக்குறத விட்டு இந்த விஷயத்துல இருந்து தள்ளிடு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போக அப்ப காங்க அவங்க அண்ணன் சியாங்கிட்ட இந்த போட்டோஸ்லாம் நியூஸ் பேப்பருக்கு அனுப்புனது யாருன்னு இந்த ஹீரோவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு தனக்கு தோன்றதா சொல்ல இப்ப ஜேவை தான் காட்டுறாங்க. அவங்க டேவை மீட் பண்ணதான் வந்திருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள அந்த ஹைட்ரஜன் கம்பெனியோட டீல் இருக்குல்ல, அந்த டீலுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரையும் மட்டும் தான் டே கொடுத்திருப்பாரு. பேலன்ஸ் அமௌண்ட் தன்னால தர முடியாதுன்னு அந்த ப்ராஜெக்ட் மொத்தமா தனக்கு வேணும்னு சொல்ல ஜே அதுக்கு என்னால ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லவும் அப்ப டேவும் நான் தான் உன்னை சாதாரண நினைச்சிட்டேன், பெத்த அப்பனையே கொண்ட ஒன்ன மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லவும் ஜேவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அவங்கள பத்தின ஒரு ஆர்டிகல் வந்திருக்குமே, அது ஒருவேளை இந்த டேவோட வேலையா தான் இருக்குமோன்னு அதை டே கிட்ட டைரக்டா கேட்கவும் அவரும் ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த ஒரு டீலிங்குமே இல்லைன்னு சொல்லிட்டு ஜே அங்க இருந்து கிளம்பவும் அப்பதான் டேவும் ஒரு ஆடியோவோ பிளே பண்றாரு. அந்த ஆடியோல சியாங் அவன் மனைவி கிட்ட தான் அப்பாவை கொலை பண்ணாங்க தான் அக்கா ட்ரை பண்ணதா சொல்லியிருப்பான்ல அந்த விஷயம். அதுக்கப்புறம் சியாங்கோட மனைவி ஜே கிட்ட பேசும்போது நான் என் அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்ணது உண்மைதான், அது எனக்காக மட்டும் இல்ல உன் புருஷனுக்காக தான் சொல்லியிருப்பாங்களே, அந்த எல்லாமே சியாங் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை அவங்க அப்பா கிட்ட கொடுக்கவும் அதை வச்சுதான் டே பிளாக்மெயில் பண்ண ஜே கோவப்படுறாங்க. நான் என் அப்பாவை கொலை பண்ணல, அந்த ரூம்ல இருந்து நான் கிளம்புற வரைக்கும் என் அப்பா உயிரோட தான் இருந்தாருன்னு சொல்ல அப்பதான் நடந்தது என்னன்னு காட்டுறாங்க. ஜே அவங்க அப்பாவை மீட் பண்ண போகும்போது சேர்மான் உயிரோட தான் இருந்திருப்பாரு. அங்க சீக்ரெட் கேமராவை பார்த்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு அங்க இருந்து வேகமா கிளம்பிருப்பாங்க. இப்ப டே கிட்ட நான் என் அப்பாவை கொல்லல, ஆனா அவர் இறந்திருக்காரு, அது எப்படி? அப்ப நீ தான் என் அப்பாவை கொண்டு இருக்க, அந்த பழி ஏன் மேல போட பாக்குறேன்னு சொல்லவும் அப்ப டேவ் உன் அப்பாவை நீ கொன்னது மட்டும் இல்லாம ஏன் மேலேயே பழிய போறியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கேமராமேனை கூட்டிட்டு வராரு. இந்த கேமராமேன் ஜே கிட்ட மட்டும் இல்ல அந்த சிசிடிவியோட ஃபுட்டேஜ் தரதா சொல்லி டே கிட்டையும் பணம் வாங்கியிருப்பான். இப்படி 2 பேர்ட்டையும் பணம் வாங்க ட்ரை பண்ணதால டேவோட ஆளுங்க அதே இடத்துல அவன் கழுத்தை திருவி கொண்டுருவாங்க. அதை பார்த்த ஜே பயந்து போகவும் இந்த டே கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி பயந்து போய் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப ஜே நல்லா பிரச்சனைல மாட்டிக்கிட்டாங்க. இவங்களை காப்பாத்த ஒரே ஆளால தான் முடியும்னு சொல்லிட்டு ஹீரோவை கான்டாக்ட் பண்ணி அவங்க அப்பாவுக்கான கடைசி காரியம்ல எந்த சர்ச்சில் பண்ணாங்களோ அங்கே ஹீரோவை வர சொல்றாங்க. ஹீரோவோ இந்த நேரத்துல என்ன கூப்பிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை, என்கிட்ட எதுவும் மறைக்கிறீங்களா இல்ல மத்தவங்க சொல்ற மாதிரி உங்க அப்பாவை கொண்டது நீங்களான்னு கேட்கவும் அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஜே கோவப்பட்டு ஹீரோவை அடிக்கிறதுக்காக கையை நீட்டிடுவாங்க. அதோட ஹீரோ கிட்ட நான் எதுக்காக என் அப்பாவை கொல்லணும், சாய்ஸாங் என்கிட்ட இருக்கு, எனக்கு தேவையான எல்லாமே என்கிட்ட இருக்கு, அப்ப எதுக்காக நான் என் அப்பாவை கொல்லணும், அதால எனக்கு என்ன லாபம், நான் கொலையே பண்ணலனா கூட இன்னும் கொஞ்ச நாள் என் அப்பா இறந்துதான் போக போறாரு, அவரை கொலை பண்ணி நான் ஏன் மாட்டிக்க போறேன்னு சொல்லவும் அதை கேட்ட ஹீரோவும் வருத்தத்தோட உங்க அப்பா இறந்து போக போறாருன்னு சொன்னீங்களே, அவர் திரும்பி குணமாகிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையான்னு கேட்க எனக்கு அதை பத்தி வருத்தமே இல்ல, என் அப்பா ஒரு சுயநலவாதி, அவர் இருந்தாலும் இல்லனாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லவும் அதெல்லாம் கேட்கிற ஹீரோ அதாவது அவருக்குள்ள இருக்க சேர்மன் வருத்தப்படுறாரு, ஆனா அதை வெளியில காட்டிக்கல. அதோட ஜேவோ என் அப்பா இறந்து போன விஷயத்துல எல்லாருமே என்ன சந்தேகப்படுறாங்க, ஆனா நான் என் அப்பாவை எதுவும் பண்ணல, எனக்கு என்னமோ அந்த டீம் மேலதான் சந்தேகமா இருக்கு, அவன் தான் என் அப்பாவை
அக்காவை கொண்டு இருக்கணும். இப்ப அந்த பழி ஏன் மேல போட ட்ரை பண்றான்னு சொல்ல அதை கேட்ட உடனே ஹீரோவும் நீங்க சொல்றது உண்மையா இருந்தா இப்பவே நம்ம போலீஸை கான்டாக்ட் பண்ணலாம்னு சொல்ல ஜெய் ஹீரோவை தடுக்கிறாங்க. அவசரப்பட்டு நீ யாருக்கும் கால் பண்ணாத, அப்படி கால் பண்ணா நான் மாட்டிக்க தான் வாய்ப்பு இருக்கு. இதால சாய்ஸ் உங்களோட பேர் தான் கெட்டு போகும். அதோட டே தான் என் அப்பாவை கொலை பண்ணாங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமே என்கிட்ட இல்லைன்னு சொல்லவும் அதுக்கு ஹீரோவும் நீங்க சொல்றது உண்மையா இருந்தா ஆதாரம் இல்லைன்னா சரி, அந்த ஆதாரத்தை நான் உருவாக்குறேன். இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்லவும் அதுக்கு அடுத்த நாள் சாய்சன் கம்பெனிக்கு டே வராரு. அவர் கூட ஒரு பொண்ணு வர அதை காங்கம் கவனிக்க இவங்க ரெண்டு பேரும் இப்ப எதுக்காக இங்க ஒன்னா வரணும்னு சொல்லி சந்தேகம் வருது. டே வந்த விஷயம் தெரியவும் ஜேவும் வேகமா கம்பெனிக்கு வந்து பார்த்தா அங்க சேர்மன் சேர்ல டே உட்கார்ந்து இருக்காரு. அந்த டேசான் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட பத்தி பேசுறதுக்காக தான் இங்க வந்திருப்பாரு. அப்ப ஜேவும் அந்த டீலுக்காக நீங்க எனக்கு இன்னும் சில கோடிகள் தர வேண்டியது இருக்கு, அதுக்குள்ள எப்படி நான் சைன் போடுவேன்னு கேட்டா அப்ப டேவும் இன்னைக்கு போர்ட் மீட்டிங் நடக்க போதுன்னு கேள்விப்பட்டேன். என்கிட்ட ஒரு முக்கியமான ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கு, அது அந்த போர்ட் மீட்டிங்ல பிளே பண்ணிட்டோமான அந்த ஆடியோ ரெக்கார்டிங் வச்சு பிளாக்மெயில் பண்ணி நான் உனக்கு எந்த ஒரு பணமும் இதுக்கப்புறம் தர வேண்டியதில்லை, நீ அந்த டீல் ஃபுல்லா என்கிட்ட கொடுத்துட்ட, அதுக்கான சைன் மட்டும் போட வேண்டியதான் உன்னோட வேலை. அதோட போர்ட் மீட்டிங்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. டே அங்கிருந்து கிளம்பவும் ஜெய் போர்ட் மீட்டிங்க்கு வரல. டே அவர் பொண்ணு ரெண்டு பேருமே இதுக்கப்புறம் என் அப்பாவோட டேகா நிறுவனமும் இந்த சாய்சங் நிறுவனமும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க போறதா சொல்ல அங்க இருக்கிற சில ஷேர் ஹோல்டர்ஸ் போர்ட் டைரக்டர்ஸ்க்கு அதுல விருப்பம் இல்ல. அதுல ஒருத்தங்க நீங்க சொல்ற விஷயத்தை பத்தி சேர்மனா இருக்கிற ஜேக்கு தெரியுமான்னு கேட்டா அப்ப டேவோட போனோம் ரெண்டு கம்பெனியும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கறத பத்தி நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், சீக்கிரமாவே அதுக்காக ஒரு நல்ல முடிவு வரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு லஞ்சுக்கு அவங்க எல்லாருமே இன்வைட் பண்றாங்க. ஏன்னா இவங்களையும் பேசி எப்படியா தான் பக்கம் இழுத்துக்கணும் தான். இன்னொரு பக்கம் ஜெய் குழப்பத்துல இருக்காங்க, ஏன்னா அவங்க தான் டேக்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டாங்களே, அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப ஹீரோவும் டே சொல்ற எல்லா கண்டிஷனுக்கும் நம்மளால ஒத்துக்க முடியாது, ஏன்னா நீங்க சேர்மன் ஆகி இப்ப கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஒருவேளை டேகா நிறுவனத்தோட நீங்க கொலாபரேஷன் பண்ணா அதுல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பாதி பேருக்கு விருப்பம் இருக்காது, நீங்க எடுத்த முடிவு தப்பா இருக்குன்னு கூட சொல்லுவாங்க, உங்க லீடர்ஷிப் மேல யாருக்குமே நம்பிக்கை இருக்காது, அதை தடுத்தே ஆகணும்னு சொல்ல இப்படி எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு பதிலா உங்ககிட்ட எதுவும் பிளான் இருந்தா சோ அதுக்கான பிளான் என்கிட்ட இருக்கு, இந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்கன்னு சொல்ல இந்த விஷயத்தை நீ பாத்துக்குவ சரி, ஆனா அதுக்கு முதல்ல உன்னை டே நம்பணுமே, அவர் நம்புவாரான்னு கேட்க தெரியல, ஆனா நான் முயற்சி பண்ணி பாக்குறேன், அப்படி ஒருவேளை தோத்து போனா கூட என்னோட அந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சு, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லைன்னு சொல்ல ஜெயவா அதுக்கான அனுமதியை தராங்க. நீ என்ன வேணாலும் பண்ணு, இந்த பிரச்சனையில இருந்து என்னை காப்பாத்தி வெளியில கொண்டு வா, அப்படி கொண்டு வந்தா நீ நினைச்சதை விடவும் அதிகமாவே உனக்கு கிடைக்கும்னு சொல்ல இப்ப சியாங்கையும் காங்கையும் தான் காட்டுறாங்க. ஹைட்ரஜன் கம்பெனி டீலை பத்தி அவங்களுக்கும் தெரிய வருவோம். அந்த ஹைட்ரஜன் கம்பெனியால பல கோடி ரூபாய் லாபம் வர வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட டீல் எதுக்காக தான் அக்கா டேகா நிறுவனத்தை கொடுக்கணும்னு சொல்லி காங்குக்கு சந்தேகம் வர அப்பதான் சியாங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. நம்ம அக்காவை பத்தி ஒரு ஆர்டிகல் வந்துச்சு, நம்ம அப்பா இறந்து போன அன்னைக்கு அவ அங்கதான் இருந்தானு, அந்த ஆர்டிகலை கொடுத்தது யாருன்னு தெரியுமா, என் மாமனார் டே தான், என்னோட ஆளுங்க மூலமா அதை விசாரிச்சு கண்டுபிடிச்சதா சொல்லவும் அப்ப காங்கு நம்ம அப்பாவோட சாவுக்கு ஜெயதான் காரணம்னு எப்படியோ மாமனாருக்கு தெரிஞ்சிருக்கு, அதை வச்சுதான் பிளாக்மெயில் பண்ணி கண்டிப்பா அந்த டீலை வாங்கியிருக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி தேடி டேயில அது நேரம் காங் சியாங் ரெண்டு பேருமே டேவோட ஒரு இடத்துக்கு தான் வரவும் அந்த இடத்த கிளீன் பண்றதுக்காக ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க. சியாங் அவங்களுக்கு பணத்தை கொடுத்து கொஞ்ச நேரம் நீ எனக்காக வெளியில வெயிட் பண்ணு, யாரும் வந்தா இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ரூம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப காங்கோ ஓ மாமனா சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுதான் நம்ம அக்காவை பிளாக்மெயில் பண்றதா இருந்தா கண்டிப்பா சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவும் ஹார்ட் டிஸ்க்லயோ இல்லனா பென் டிரைவ்ல தான் இருக்கணும், நல்லா தேடி பாருன்னு சொல்லிட்டு அங்க ஃபுல்லா தேடிட்டு இருக்கவும் அப்பதான் ஒரு முக்கியமான ஃபைலை பாக்குறாங்க. இந்த ஃபைல் தான் அந்த டேசன் ஹைட்ரஜன் கம்பெனியோட ஃபைல். அவங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இந்த டாக்குமெண்ட் இருந்தா மட்டும் தான் அவங்க டீல் செல்லுபடி ஆகணும். அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்க அப்பதான் வெளியில நிக்க வச்ச ஆளு மூலமா இன்ஃபர்மேஷன் வருது, ஆளுங்க இங்க வராங்கன்னு. உடனே ரெண்டு பேருமே வேகமா வெளியில ஓடி வந்து அவங்க கார்ல வந்து ஏறி தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கவும் அங்க டேகாவும் வராரு. டேகாவை மீட் பண்றதுக்காக ஹீரோவும் வர காங்க அதை பார்த்துட்டு ஹீரோ இதுக்காக டேவை மீட் பண்ண வந்திருக்கணும்னு யோசிக்க இன்னொரு பக்கம் மின்ன தான் காட்டுறாங்க. இப்ப மின் வேலை வெடிக்க போகாததால அடிக்கடி கால்ஃப் விளையாடுறதுக்காக கிளம்பிடுவாரு. அப்படிதான் கால்ஃப் விளையாடுறதுக்காக மறுபடியும் கிளம்பவும் அவரை மீட் பண்றதுக்காக காங்கோட அம்மா வந்திருப்பாங்க. மின் கிட்ட நல்லபடியா பேசி என் கணவர் இறந்து போனதை பத்தி உனக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்க மின் தனக்கு எதுவும் தெரியாதனும், இதுக்கப்புறம் இங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப அப்பதான் காங்கோட அம்மா மின்னோட காரை பாக்குறாங்க. அதுல சில மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கும். கால்ஃப் விளையாட போறவங்க எதுக்காக மெடிசன்ஸை கொண்டு போகணும்னு சந்தேகம் வர மின்னோட காரை ஃபாலோ பண்றாங்க. ஆனா அதை மின் நோட்டீஸ் பண்ணவும் வேணும்னே ஒரு சிக்னல்ல அவங்களை டைவர்ட் பண்ணிட்டு வேற ஒரு வழியில போக இப்ப ஹீரோ டேகாவோட இடத்துல தான் இருக்கவும் அதே இடத்துல சியாங்கோட மனைவி இருக்கு. இவங்க எல்லாமே அந்த ஹைட்ரஜன் கம்பெனியோட டீலை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் சேர்மன் சாவுக்கு அவரோட பொண்ணு தான் காரணம்னு சொல்லி கம்பெனி ஃபுல்லா ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்க டேவும் இவன் இங்க டீல் பேச வரல, போட்டு வாங்க தான் வந்திருக்கான்னு தெரியவும் அவரோட ஆளுக்கு சிக்னல் கொடுக்க அவன் டேபிள் ஹீரோ பிடிச்சு கையை நல்லா பிடிச்சுக்கவும் ஹீரோவும் நான் எதுக்காக இங்க வந்து உண்மையை சொல்லிடுறேன், சேர்மனை கொலை பண்ணது ஜெயில நீ தான் சொன்னா, அதுக்கான ஆதாரத்தை கலெக்ட் பண்ண தான் இங்க அனுப்புனாங்க, ஆனா அவ வார்த்தையில எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்ல, அப்ப எதுக்காக இங்க வந்து தெரியுமான்னு சொல்லிட்டு அங்க இருக்க டீக்க போச்சு அந்த டேவோட செக்ரட்டரி அடிச்சு அவன் எப்படி ஹீரோவை பிடிச்சிக்கிட்டானோ அதே மாதிரி அவனை பிடிச்சிக்கிட்டு நான் இங்க எதுக்காக வந்தேன்னு கேட்டியா, இதுக்காக தான் சொல்றவோட காலை காட்டுறாரு. ஹீரோட கால தான் அடிப்பட்டதால காயம் இருக்குமே, அந்த தழும்ப காட்டி இதுக்கான காரணம் யாருன்னு தெரியுமா, அந்த ஜெய், அவளாலதான் என் வாழ்க்கையே போச்சு, என் எதிர்காலம் போச்சு, அவளை பழி வாங்குறதுக்காக தான் நான் சாய்ஸ் அங்க வந்தேன், அதுக்காக தான் உன்னை தேடி வந்ததா சொல்லவும் ஹீரோட பேச்சு இப்பதான் டே நம்பவும் அந்த ஜெய்வை பழி வாங்குறதுக்காக தான் அவ கூட இருக்கணும், அவளை எப்படி பழி வாங்க போறேன்னு கேட்க முதல்ல அவன் நம்பிக்கையை சம்பாதிப்பேன், அவளை முன்னேற்றுவேன், அதுக்கப்புறம் அவளை மேல இருந்து கீழே தள்ளி விடுவேன், அதுக்கு உன்னோட உதவி எனக்கு தேவைப்படுது, அந்த டேசான் ஹைட்ரஜன் ப்ராஜெக்டோட மொத்த பொறுப்பு எனக்கு வேணும்னு கேட்க அந்த டீலை முடிச்சு டீரோ அங்க இருந்து கிளம்போது கூடவே சியாங்கோட மனைவியும் பேசிட்டு வருவாங்க. என் அப்பா கிட்ட பேசி அப்படி நல்லபடியா டீலை முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு வரும்போது தவறுதலா படிக்கட்டு இருந்த ஸ்லீப் ஆகவும் இந்த ஹில்ஸை போட்டு படிக்கட்டில் நடக்கவே முடியாது, இப்படிதான் அடிக்கடி தடிக்க அடிபடுறதா சொல்லவும் அதை பார்த்த ஹீரோவுக்கு ஏதோ ஒன்று தப்பா
தப்பா தோணுது. அதனால சேர்மன் அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராரு. அங்க சேர்மனை கண்காணிக்கிறதுக்காகவே ஒரு நர்ஸுக்கு பணம் கொடுத்து வச்சிருப்பார்ல, அந்த நர்ஸை வந்து மீட் பண்ணி சேர்மன் இறந்து போற அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுன்னு சொல்ல, நான் சேர்மன் ரூம்ல யாரும் போறதை கவனிக்கல, ஆனா அந்த ரூம்ல இருந்து வெளியில வரும்போது கவனிச்சேன். அவர் பொண்ணு ஜெயதா வந்ததா சொல்லவும் ஹீரோவும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, அங்க வேற ஏதாவது முக்கியமான விஷயம் இல்ல வித்தியாசமான விஷயத்த நோட் பண்ணியான்னு கேட்க, அந்த நர்ஸும் சேர்மன் ரூம்ல இருந்து ஜே வரும்போது அவங்க லிப்ட்ல கீழே போல எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா தான் போனாங்க. லிப்ட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நல்லா தான் வேலை பார்க்குது. அப்ப எதுக்காக அந்த வழியில போனாங்கன்னு சந்தேகமா இருக்கிறதா சொல்ல, அப்பதான் ஹீரோவுக்கு எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்குது. ஜே ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது மெயின் என்ட்ரன்ஸ் வழியா தான் வந்திருப்பாங்க. அப்ப அவங்க கீழே போறதுல எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. அவங்க லிப்ட்லயே போயிருக்கலாம், ஆனா படிக்கட்டு வழியா போனதா சொல்லவும் ஹீரோவா அங்க என்ன நடந்திருக்குன்னு கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துக்கு ஜே வந்துட்டு போனது உண்மைதான், ஆனா ஜே சேர்மனை கொல்லல. அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் சரியான நேரத்துக்காக சியாங்கோட மனைவி காத்துட்டு இருக்கவும் ஜே சேர்மன் அட்மிட் பண்ண ரூம்ல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் சியாங் அந்த ரூமுக்கு போயிருக்காங்க. அங்க இருக்கிற ஆக்சிஜன் பைப்பை கழட்டி விட ஜே எப்படிலாம் காஸ்டியூம் போடுவாங்களோ அதே மாதிரி காஸ்டியூம் தான் இவங்களும் போட்டிருப்பாங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எல்லாமே இந்த சியாங்க்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் வேணும்னே அவங்கள மாட்டி விடுறதுக்காக அதே மாதிரி கெட்டப்ல வந்து தப்பிக்கிறதுக்காக கேமரால மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸிட் டோர் வழியா கிளம்பி இருப்பாங்க. அப்படி கிளம்பும் போது ஹீல்ஸ் தான் மாட்டி இருக்கவும் அவங்களுக்கு படிக்கட்டுல இருந்து ஸ்லீப் ஆயிருக்கும். இந்த எல்லா விஷயத்தையுமே கெஸ் பண்ணி பார்க்க சேர்மனோட மரணம், அதாவது சேர்மனுக்குள்ள இருக்க ஜூன் இறந்து போக முக்கிய காரணம் தான் மக இல்ல மருமக தான் தெரிய வரவும் அப்படியே கட் பண்ணா காங்கோட அம்மாவை தான் கட்டுறாங்க. அவங்க இப்ப எங்க இருக்காங்க அங்கதான் அவங்களை மீட் பண்றதுக்காக சியாங் வந்திருப்பான். அவங்க இருக்கிற வீடை பார்த்துட்டு இந்த வீடு ரொம்பவே சின்னதா இருக்கு, நான் உங்களுக்காக பெரிய வீடு பாக்குறேன், நீங்க அங்க போய் தங்குங்கன்னு கேட்டா அது காங்கோட அம்மாவும் நான் அங்க போய் தங்க நீ பணம் கொடுத்தா அதை வச்சு உங்க அக்கா எதுவும் பிரச்சனை பண்ணுவா, என்ன மறுபடியும் போலீஸ்ல மாட்டி விடுவான்னு சொல்ல, நான் அதுக்காக சொல்லல, இந்த வீட்டுல நீங்க அழுக இடம் இல்லைன்னு சொல்றான். ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஜெய் இவங்க கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, அவங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அழுகும் போதெல்லாம் சியாங்க நோட் பண்ணிருக்க, உங்களை என் அக்கா ரொம்பவே அள வச்சுட்டான்னு சொல்லவும் அது காங்கோட அம்மாவும் உன் அக்கா கூட சேர்ந்து நீ எனக்கு நிறைய தொல்லை கொடுத்துருக்க, நான் அழுகிறதுக்கு நீயும் ஒரு காரணம் தான் சொல்ல சியாங்க அதுக்காக இப்ப மன்னிப்பு கேட்கவும் அங்க காங்க வராங்க. அப்ப காங்கிட்ட அவங்க அம்மா உன் அக்காவை கொண்டது ஜெயதாங்கிறதுக்கு எதுவும் ஆதாரம் கிடைச்சான்னு கேட்க, அப்ப சியாங்க அவ மாமனாரை பத்தியும் அவ மாமனார் ஜேவை பிளாக்மெயில் பண்றத பத்தி சொல்ல வர, ஆனா டே வேணும்னே ஜூஸை ஊத்தி அதை சொல்ல விடாம தடுக்கிறாங்க. அப்ப காங்கோட அம்மாவும் ட்ரெஸ் எல்லாம் அழுக்க அடிச்சு நான் வேற எதை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போக காங்கோ சியாங்கிட்ட நம்ம அம்மா கிட்ட எதை பத்தியும் சொல்ல வேணாம், அதுக்கான சரியான நேரம் வரட்டும் சொல்ல, அப்ப சியாங் காங்கோட கையை பிடிச்சிட்டு திடீர்னு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். நீ எதுக்காக இப்படி பண்றேன்னு கேட்டா என் அக்காவுக்கு நீ இருக்கான தெரிஞ்சிடுச்சு, உன கண்டுபிடிக்கிறதுக்காக ஜூன் அனுப்புறதா சொல்லவும் அப்பதான் காங்கோ ஜூன் ஒண்ணு இங்க வரல, அவன் இருக்க இடத்துல தான் நாங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்து வீட்டுல தான் ஜூன் இருக்கத சொல்லவும் அவன் கண்ணில் படாம சியாங் அங்க இருந்து கிளம்ப. இப்ப ஹீரோ வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா பாட்டிமா கிட்ட சாண்ட்விச் பர்கர்னு நிறைய ஐட்டம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இதை உங்களுக்கு யார் வாங்கி கொடுத்தான்னு கேட்கவும் பக்கத்து வீட்டு வந்திருக்கால அந்த பொண்ணு காங் அவ தான் வாங்கி கொடுத்திருக்கான்னு சொல்ல ஹீரோவுக்கு சந்தேகம் வர உடனே தான் கார்கியை தான் பாக்குறாரு. கார்கியா அதே இடத்துல தான் இருக்கும். அப்பதான் காங் என்ன பண்ணன்னு காட்டுறாங்க. பாட்டிமாவுக்கு பாசமா சாப்பாடு வாங்குற மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அங்க இருக்கிற ஹீரோட காரை தேடிட்டு போய் அவர் காரை செக் பண்ணிருப்பாங்க. அதுல எதுவும் டேட்டா இல்லனா அந்த டேஷ் கேமோட ஃபுட்டேஜ் எதுவும் கிடைக்குமா செக் பண்ணி பார்க்க அதுல எந்த ஒரு டீடைலும் கிடைக்கல. ஹீரோ காங் இப்படிதான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரூஃபையும் விட்டு வைக்கல. இப்ப ஹீரோ வெளியில குப்பை போட்டிருப்பாரு. காங்க அந்த குப்பையெல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க எதுவும் முக்கியமான டாக்குமெண்ட்ல பேப்பர் கிடைக்குமா, ஆனா எந்த ஒரு பேப்பரும் கிடைக்கல. அப்பதான் அவங்க அம்மாவும் வரவும் என்ன விட்டுட்டு எதுவும் தனியா பண்றியா, என் உதவி உனக்கு தேவையான்னு கேட்க அம்மாவும் பொண்ணு சேர்ந்து திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கு சமைச்சு தர மாதிரி இல்லனா ஏதாவது வேலை வாங்குற மாதிரி ஹீரோவை ஒவ்வொரு விஷயத்துல டைவர்ட் பண்ணிட்டு இருக்கவும் அந்த நேரத்துல காங் ஹீரோட கம்ப்யூட்டர்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஹீரோ ஒவ்வொரு தடவை கிளம்பும் போதும் ப்ரௌசிங் ஹிஸ்டரி டெலிட் பண்ணிடுவாரு. அதோட காங்கோட அம்மா ஹீரோ கிட்ட இருக்க டாக்குமெண்ட்லாம் போட்டோ எடுக்க ட்ரை பண்றாங்க, செல்ஃபி எடுக்கிற மாதிரி. அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இங்க இருந்தா தானே போட்டோ எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு வெளியில போக அங்க காங் வர எக்ஸசைஸ் பண்ற மாதிரி ஹீரோ கிட்ட இருக்க டாக்குமெண்ட் அவர் என்னதான் பண்றாருன்னு பார்க்க ட்ரை பண்ண ஒரு டாக்குமெண்ட் இவன் கண்ணில் பற்றவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அதை கசிக்க வாயில போட்டு நான் வேலையை பார்க்கலன்னு அங்க இருந்து கிளம்ப காங்கோட ஒவ்வொரு பிளான் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணாதுக்கு அடுத்த நாள் ஆபீஸ் தான் காட்டுறாங்க. காங் சாங் மேனேஜர் இவங்க 3 பேரும் அவங்க சின்ன ஆபீஸ்லாம் வேலை பார்த்துட்டு இருக்க. காங் மேனேஜர் 2 பேருமே சோகமா தான் இருப்பாங்க. சாங் அதை பார்த்துட்டு எப்பவுமே நீங்க 2 பேரும் பேசிட்டே இருப்பீங்க, இப்ப ஏன் அமைதியா இருக்கீங்கன்னு கேட்கவும் காங்கோ இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோ தான், அவன் ஏதோ ஒன்று பண்றான் ஆனா அவன் என்ன பண்றான்னு எங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல அப்ப மேனேஜரும் இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்க ஒரு லெட்டர் எடுக்கிறார். அதை பார்த்த உடனே ரிசைனேஷன் லெட்டர் தான் நினைச்சு காங் நீங்களா ரிசைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த லெட்டரை வாங்கி படிச்சா இதுல இவங்க 3 பேருமே ஒன்னா இருந்த போட்டோ முக்கியமா மேனேஜர் ஹீரோவுக்காக எழுதின லெட்டர் தான் இது. அதை காங் படிக்க போறாங்க. ஆனா மேனேஜர் அந்த லெட்டரை புடிங்கிட்டு இது என்னோட பர்சனல், நீ படிக்க கூடாதுன்னு ஹீரோவை பத்தி தான் பேசுறாரு, எனக்கு நல்லா தெரியும் ஹீரோ ஏதோ தப்பு பண்றான் தான் இல்லன்னு சொல்ல. ஆனா அதே டைம் அவன் தப்பானவன் இல்ல, அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இதை பண்றான்னு சொல்லவும் காங்கால அதை ஏத்துக்க முடியல. அவனும் ஒரு சுயநலவாதி தான், யாரை பத்தியுமே கவலைப்பட மாட்டான், அப்படியே அப்பா மாதிரின்னு சொல்ல சாங்கால அதை கேட்டு அமைதியா இருக்க முடியல. காங்கிட்ட உன் அப்பா ஒன்னும் சுயநலவாதி இல்ல, அவர் உன் மேல ரொம்பவே அன்பு வச்சிருந்தாருன்னு சொல்லவும் அது காங்கோ என் அப்பா என் மேல அன்பு வச்சிருந்தாரா, நான் ஸ்கூல் படிக்கும் போது நிறைய பசங்க என்ன புள்ளி பண்ணாங்க, என்ன கஷ்டப்படுத்தினாங்க, அந்த நேரத்துல அப்பா எங்க போனார், எனக்கு உதவி பண்ணணும் அவருக்கு தோணவே இல்லையேன்னு சொல்ல அப்பதான் சாங் உண்மையை சொல்றாரு. அந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்ச உடனே அவருக்கு இருந்த முக்கியமான பிசினஸ் மீட்டிங் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உனக்காக அமெரிக்கா வந்தார். அவர் உன்னை மீட் பண்ணாம இருக்கலாம், ஆனா உன்னை யார் யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாங்களோ அந்த பசங்களை மிரட்டினாரு. இதுக்கப்புறம் தான் பொண்ணு யாரும் தொடக்கூடாதுன்னு சொன்னார். அதனாலதான் அந்த பசங்க யாருமே உன் பக்கமே வரதில்லைன்னு சொல்ல அப்படி இருந்தாருன்னா ஏன் என்ன மீட் பண்ண வரலன்னு கேட்கவும் அதுவும் உனக்காக தான், எங்க உன்னை மீட் பண்ணா அவர் பலவீனமாயிருவார் நினைச்சாரு, நீ ஒருவேளை அழுதாலோ இல்ல கஷ்டப்பட்டு எதுவும் கேட்டாலோ உன்னை இங்கேயே அமெரிக்கால இருந்து சவுத் கொரியா கூட்டிட்டு வந்துருவோன்னு சொல்லி பயந்தாரு. ஏன்னா நீ மட்டும் இங்க வந்தா உன் அக்காவாலே அண்ணனாலே உனக்கு பிரச்சனை வர நல்லாவே தெரியும், அதனாலதான் அவர் உன்னை இங்க கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு நினைச்சாரு. அவரும் பலவீனமாக
பாக்குறதுக்காகவே உன்னை பார்க்காம அவர் கட்டுப்படுத்திட்டு இருந்தார். அவர் உன் மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்கதா சொல்ல இந்த ஸ்டோரி எல்லாம் கேட்டு மேனேஜர் அழுதுட்டு இருக்கவும் அப்பதான் காங்குக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இந்த காங்கோட அம்மா ஹீரோட பாட்டிமாட்ட பேச்சு கொடுக்கறது மூலமா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுதான் காங்கிட்ட சொல்றாங்க. நான் ஹீரோட பாட்டியோட பேச்சு கொடுத்துட்டு இருக்கும் போது அவங்க பேரன் பிசினஸ் ட்ரிப்புக்கு போனதா சொல்லவும் அது எந்த ஊருன்னு காங் கேட்டா அந்த ஊரோட பேர் எனக்கு சரி ஞாபகத்துல வரல, ஆனா டேன்னு ஏதோ சொன்னாங்கன்னு சொல்ல அதை கேட்ட உடனே டேசனான்னு கேக்குறாங்க. அங்கதான் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட்கான பிளான்ட் இருக்குது. ஹீரோ அங்கதான் போயிருக்காருன்னு காங் கண்டுபிடிக்க இப்ப அந்த டேசன்கிற சிட்டில இருக்க ஹைட்ரஜன் பிளான்ட் தான் காட்டுறாங்க. அங்க நிறைய சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கதான் ஹீரோ ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாரு. அவர் கூடவே டேவோட செக்ரட்டரி வந்திருப்பாரு. ஹீரோ கிட்ட என் பாஸ் தான் உனக்கு உதவி பண்ண அனுப்புனதா சொல்லவும் ஹீரோ நம்பல. எதுக்காக நடிக்கிற? உன் பாஸுக்கு என் மேல சந்தேகம், அதனால தானே ஃபாலோ பண்ண அனுப்புனாரு. சரி நீ இங்கே இல்ல, இப்ப ஃபயர் எல்லாம் அடிக்கும், நான் சிசிடிவி கனெக்ட் பண்ணிட்டு உள்ள போவேன், சரியா வரதுக்கு 5 நிமிஷம் ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோ பிளான் பண்ண மாதிரி முதல்ல ஃபயர் அலாம அடிக்க வைக்க அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வெளியில பயந்து ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் சிசிடிவி ஆஃப் பண்ணிட்டு உள்ள வருவோம். அங்க இருக்கிற ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை காப்பி பண்ணிட்டு இருக்காரு. அப்படி காப்பி பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு திடீர்னு பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிக்குது. ஏன் தனக்கு மறுபடியும் தலைவலிக்குதுன்னு ஹீரோவுக்கு புரியல. அப்பதான் சாங்ட்ட இருந்து கால் வருது. உங்களை தேடி உங்க பொண்ணு காங் வந்திருக்கா, நீங்க இருக்கிறட அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல அந்த நேரத்துக்கு காங் அங்க வந்துருவாங்க. ஹீரோ காப்பி பண்ற டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இப்பதான் எனக்கு புரியுது, நீ அக்காவை பழி வாங்க விரும்புற, அதுக்காக தான் டே கூடவும் சேர்ந்திருக்க, இது என்கிட்ட மறைச்சன்னு கேட்டுட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோவும் இந்த இடத்துல நிக்காத, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாரு. ஆனா காங் கேட்கற மாதிரி இல்ல. ஹீரோ அது எல்லாத்தையுமே ஒரு ஹார்ட் டிரைவ்ல தான் காப்பி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஹார்ட் டிரைவை காங் எடுக்க ட்ரை பண்ணவும் அந்த இடத்துக்கு டேவோட செக்ரட்டரி வர காங்க பலமா தள்ளிவிட்டு அவங்க கையில இருக்க ஹார்ட் டிஸ்க வாங்கவும் காங்கோட தலை அங்க இருக்க டேபிளை இடிச்சிடும். அதை பார்த்துட்டு ஹீரோவும் எதுக்காக இப்படி பண்ணன்னு கேட்டா எந்த ஒரு எவிடன்ஸ் வைக்க கூடாதுன்னு என் பாஸ் சொன்னார், அதனாலதான் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அப்பதான் மேனேஜரும் பின்னாடி வராரு. அந்த டேவோட செக்ரட்டரி மேனேஜரையும் அடிச்சிட்டு அங்க இருந்து ஓடி போக மேனேஜர் திருப்பி வந்து காங்க பாக்குறாரு. நீ நல்லா இருக்கேன்னு கேட்டா காங் நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க பின் தலையில இருந்து ரத்தம் வருது. அதை பார்த்த உடனே ஹீரோவும் அதாவது சேர்மன் தான் பொண்ணை காப்பாத்தியாகணும் முதுகுல ஏத்திக்கிட்டு நான் தான் படிச்சு சொன்னே கேட்டியா, உனக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நீ நல்லா இருக்கணும் தான் இங்க இருந்து அனுப்ப ட்ரை பண்ண, ஆனா என் பேச்சை நீ கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுட்டே தான் பொண்ணை முதுகுல வச்சு தூக்கிட்டு போக இப்ப கட் பண்ணா மின்ன தான் காட்டுறாங்க. மின் யாருக்குமே தெரியாம காட்டுக்குள்ள இருக்க ஒரு சீக்கிரட்டான இடத்துக்கு தான் வரவும் அந்த இடத்துல ஒரு பெரிய வீடே இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அங்கதான் சேர்மனோட பாடி இருக்கும். சேர்மன் இன்னும் இறந்து போகல. இந்த மின் தான் காப்பாத்தி அவருக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கவோ அதே இடத்துல தான் சியாங் இருப்பான். இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. சியாங் மின்ன பார்த்து இதுதான் நமக்கான கடைசி வாய்ப்புன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட கையை பிடிச்சு அப்பா நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்துல எங்களுக்காக இருக்கணும்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா சேர்மனோட உடம்புக்குள்ள அதாவது அவர் மைண்டுக்குள்ள இருக்க ஜூனோட சோலை தான் காட்டுறாங்க. அது வெளியில வர போராடிட்டு இருக்க இப்ப சேர்மன் இறந்து போறதா சொன்ன அன்னைக்கு என்னதான் நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. சேர்மன் அவர் பொண்ணு ஜே மீட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட பிள்ளையா மருமக சியாங்கோட மனைவி நான் அங்க வந்திருப்பாங்க. சேர்மனை கொல்லணும், அதே நேரத்துல பழி ஜே மேலேயும் விடணும். அதுக்காக என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னா ஜே அதிகமா அவங்க அப்பாவை கோமால வச்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்லீப்பிங் பில்ஸ் தான் போடுவாங்க. அந்த தூக்க மாத்திரை முதல்ல சேர்மனோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆக்சிஜன் பைப்பை கழட்டி விட்டுருவாங்க. முக்கியமா அந்த ஊசி எல்லாத்தையும் பக்கத்துல இருக்க டஸ்ட்பின்லயே போட்டு போகவும் சேர்மன் கண்டிஷன் மோசமாயிட்டு இருக்கு. அதுக்கான சிக்னல் மின்னும் கிடைக்கவும் தான் மாமனார் உயிருக்கு ஆபத்துன்னு வேகமா ஓடி வராரு. அங்க வந்து பார்க்கும் போதும் சேர்மன் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்க குப்பை தட்டில ஊசி இருக்கும். அதை பார்த்த உடனே அவரோட முதல் சந்தேகம் அவர் மனைவி மேலதான் வந்திருக்கும். இருந்தாலும் தான் மனைவி மாட்டிய கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து ஒளிச்சு வச்சுக்க தான் மாமனாரையும் காப்பாத்த ட்ரை பண்றாரு. அப்பதான் மத்த டாக்டர்ஸ் அங்க வராங்க. சேர்மன் உடம்புல என்ன இன்ஜெக்ஷன் இருக்குன்னு இவருக்கு மட்டும் தான் தெரியும். ஒருவேளை அதை இன்ஜெக்ட் பண்ண போகும்போது மத்த டாக்டர் சந்தேகம் வந்தா தான் மனைவி தான் மாட்டுவான்னு சொல்லிட்டு சேர்மன் இறந்து போனதா போய் சொல்லி மார்ச் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருப்பாரு. அங்க சேர்மனை காப்பாத்துறதுக்காக மருந்து போட போகும்போது அங்க சியாங் வந்துருவான். என் அப்பா இறந்து போயிட்டாரு, அதுக்கான காரணம் உன் மனைவி தானு கேட்கவும் உன் அப்பா சாவல அவரை என்னால காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அவர் காப்பாத்துறதுக்கான சரியான இன்ஜெக்ஷனை போட சேர்மன் கண்டிஷன் ஓரளவு நார்மல் ஆயிடும். இருந்தாலும் தான் அப்பா உயிருக்கு எப்போ ஆபத்து இருக்குன்னு தெரியும். சியாங் ஒரு பிளான் பண்ணிருப்பான். அப்பா உயிரோட இருக்க விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவர் நல்லபடி ஆகிற வரைக்கும் அவரை நம்ம தான் பாதுகாக்கணும்னு சொல்லி மின்னோட சேர்ந்து திட்டம் போட்டிருப்பாங்க. ஆனா இந்த உலகத்துக்கு முன்னாடி காட்டுறதுக்கு ஒரு பொய்யான பாடி தேவை. இவங்க இருக்கிறது மார்ச்சரி, அங்க அன்கிளைம் பண்ணாத அதாவது சில அனாத பிணங்களும் இருக்கும். அதை தான் அப்பாவோட உடம்புன்னு சொல்லி உலகத்தை ஏமாத்தி புதைச்சிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்டுக்கு வந்தா அடிப்பட்ட காங்க தான் காட்டுறாங்க. காங்க வேகமா ஹீரோ ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கவும் திடீர்னு காங் நல்லபடி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு தலையில அடிப்பட்டது என்னமோ உண்மைதான், ஆனா பெரிய காயம்லாம் வந்திருக்காது. இப்ப நார்மலா தான் இருக்கு. ஹீரோட முதுகுல இருந்து இறங்கிடுவாங்க. அதோட ஹீரோ உள்ள வரதுக்கு முன்னாடி ஃபயர் எல்லாம் ஆன் பண்ணிருப்பார்ல, அதனாலே ஃபயர் போலீஸ் ஆம்புலன்ஸ் ஏகப்பட்ட பேர் அங்க வந்திருப்பாங்க. அதுல ஆம்புலன்ஸ் கூட்டு வந்து காங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும் தலையில அடிப்பட்டதுக்காக சின்னதா பேண்டேஜ் போட்டு வர்றாங்க. அப்ப மேனேஜர் சாங் 2 பேருமே அங்க வர சாங் காங்க பாத்துட்டு உன் தலையில அடிபட்டிருக்க, நம்ம டாக்டர்ட்ட போலாமான்னு கேட்க இது சின்ன அடிதான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் இங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் போதுன்னு சொல்ல அப்ப மேனேஜரும் உனக்கு அடிப்படவும் நாங்க 2 பேருமே ரொம்ப பயந்து போயிட்டோம். அதோட இங்க இருக்கான ஹீரோ உன முதுகுல தூக்கிட்டு அப்படியே கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்ல அப்ப காங்க ஹீரோ கிட்ட அந்த முக்கியமான ஆர்டிஸ்ட் டேவோட ஆளு தூக்கிட்டு போயிட்டான், அதனால சாய்ஸுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லவும் சாங்கும் அவங்க 2 பேரும் தனியா பேசிட்டேன்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு, என் கூட வாங்கன்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போக ஹீரோ காங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப காங்கும் டேவோட வீட்ல இருந்து ஒரு டாக்குமெண்ட் திருடிட்டு வந்திருப்பாங்களா, அந்த டாக்குமெண்ட்டை காட்டுறாங்க. இதுதான் ஹைட்ரஜன் கம்பெனியோட டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டை காட்டி என் அக்காவை பழிவாங்க தான் இந்த டேகாவோட சேர்ந்திருக்கியான்னு கேட்கவும் அதை கீரவும் நீ தேவையில்லாத விஷயத்தை தலையிடாத, இந்த விஷயத்துல இருந்து தள்ளி ஏறுன்னு சொல்லும் போது அப்பதான் காங்குக்கு ஞாபகம் வருது ஹீரோ காங்க முதல்ல தூக்கிட்டு கூட்டிட்டு வந்திருப்பார்ல, அப்ப காங்கிட்ட பேசிட்டே வந்திருப்பாரு உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுதான், நீ நல்லா இருக்கணும் தான் உன் இந்த விஷயம் தள்ளி வைக்க ட்ரை பண்ணதா, அதெல்லாம் அரை மயக்கத்துல இருந்தா காங் கேட்டிருப்பாங்க. அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரவும் நீ என்ன காப்பாத்த தான் தள்ளி வச்சுனா ஒரு விஷயத்த மறக்காத, இறந்து போனது என்னோட அப்பா, கொன்னது என் அக்கா, அவளை பழிவாங்க
வாங்க வேண்டியது என்னோட கடமை, இதுல இருந்து என்னால தள்ளி இருக்க முடியாதுன்னு சொல்லவும் ஹீரோவும் கோவப்படுறாரு. நான் சொல்றதை கேட்கலன்னா அவங்களால உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லவும் அதை கேட்ட உடனே காங்கோட சந்தேகம் அதிகமாகுது. அவன் சொல்லிருக்கலாம், இல்லனா ஜேன்னு சொல்லிருக்கலாம், ஆனா அதுக்கு பதிலா அவங்கன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா தான் அப்பாவோட மரணத்துல சம்பந்தப்பட்டது ஒரு ஆள் இல்ல, இன்னும் சில பேர் இருக்காங்க தெரிஞ்சுக்க. காங்கோட சந்தேகம் டே மேலதான் வருது. எங்க அக்காவும் டேவும் ஒன்னா சேர்ந்து எங்க அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்களான்னு கேட்கவும் ஹீரோவுக்கும் வேற வழி இல்லாம உண்மையெல்லாம் சொல்றாரு. உன் அக்காவும் அப்பாவை கொலை பண்ணல, உன் அப்பாவை கொலை பண்ணது டேவோட பொண்ணு சியாங்கோட மனைவி தான். உங்க அப்பாவை கொன்னு அந்த பழிய உன் அக்கா மேல போட்டு மொத்த சாய்ஸிங்க அடையறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்ட உடனே காங் கோவப்பட்டு அங்கிருந்து போக ஹீரோ தடுக்கிறாரு. நீ கோவப்பட்டதால எதுவும் மாற போறது இல்லைன்னு சொல்ல அது காங்கோ இறந்து போனது என்னோட அப்பா, அவருக்காக நான் தான் பழி வாங்கணும், இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல நீ தலையிடாதன்னு சொல்லவும் அப்ப ஹீரோவும் ஒருவேளை உன் அப்பா இருந்தா கூட நீ கண்டிப்பா இதை செய்ய விரும்ப மாட்டாரு, அவளை நீ கொலை பண்ண போறன்னு யோசிச்சு பாரு, அதால பாதிக்கப்பட போறது நீ தான், எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லவும் அப்ப காங்கோ நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன், ஆனா இதுக்கப்புறம் எங்கிட்ட எதையும் மறைக்க கூடாது, நீ நானும் ஒன்னா சேர்ந்தா வேலை பார்க்கணும்னு சொல்ல ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து டேவை தான் மீட் பண்ண வருவோம். அங்கதான் டேவோட செக்ரட்டரி அவன் எடுத்துட்டு வந்து ஹார்ட் டிஸ்க்கும் கூட இருக்கும். ஹீரோக்கு அங்க 2 பேரும் பேசியிருப்பாங்களா அதை போட்டோவும் எடுத்துட்டு வந்து காட்டியிருப்பான். அந்த காங் எப்படி அங்க வந்தா அவன் கிட்ட நீ என்னதான் பேசினான்னு கேட்கவும் அப்ப ஹீரோவும் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் முக்கிய காரணமே இந்த செக்ரட்டரி தான், அந்த காங் என்ன ஃபாலோ பண்ணி தான் அங்க வந்திருக்கா, கொஞ்சம் விட்டா நானே அவளை சமாளிச்சிருப்பேன், ஆனா அவங்க செக்ரட்டரி இடையில போகுது காங்க தள்ளி விட்டு பிரச்சனையை பெருசாகிட்டு வந்திருக்கான், அதுதான் நான் சமாளிச்சுட்டு வரேன், அதுக்காக தான் காங்கோட பேசுறேன்னு சொல்லி அந்த போட்டோவுக்கான ஒரு காரணத்தை சொல்லுவோம். டேவோ அந்த ஹார்ட் டிஸ்கை எடுத்துட்டு போக சொல்றாரு. சாய்ஸங் ஹைட்ரஜன் கம்பெனிக்கான சில டெக்னாலஜி தான் இதுல இருக்கும். இப்ப ரீசெண்டா வந்த டெக்னாலஜிக்கான எப்படி பண்றது அதுக்கான சில டாக்குமெண்ட் தான் இருக்கும். இந்த டாக்குமெண்ட் தான் காப்பி பண்ணிட்டு வரவும் அதை செக்ரட்டரி எடுத்துட்டு போய் செக் பண்ண சொல்றாரு. அதோட டேவோட பொண்ணு நாவும் அங்கதான் இருக்கா. ஹீரோவை பார்த்து நீ ஹைட்ரஜன் கம்பெனிக்கு போன விஷயம் கண்டிப்பா ஜேக்கு தெரியும், அவளை எப்படி சமாளிக்க போறேன்னு கேட்டா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை, நான் பழைய காங் மேல போட்டுருவேன், காங் ஹைட்ரஜன் கம்பெனிக்கு போனா அவளை ஃபாலோ பண்ணி தான் அங்க போனதா சமாளிச்சிடுவேன்னு சொல்ல அப்பதான் ஹீரோவுக்கு மெசேஜ் வருது சாங்ட்ட இருந்து, நீங்க கொடுத்த மொபைல் இருக்க டேட்டாவை எடுத்ததா இப்ப காங்க தான் காட்டுறாங்க. சேர்மன் வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க தான் அண்ணன் சியாங்க மீட் பண்றதுக்காக, ஆனா சியாங்க இன்னும் வரல. அதுக்கு பதிலா நான் தான் அங்க கார்ல வரவும் கார் போற வழியில தான் காங்க இருப்பாங்க. நகர சொல்லி ஆரன் அடிக்கிறாங்க, ஆனா காங் நகர்ல கோவப்பட்டு வேகமா மோத வரும்போது இடையில சியாங்க தான் வரவும் நான் உங்க வண்டியை நிறுத்திடுவாங்க. அதோட காருக்கு வெளியில வந்து இந்த வீட்டுக்கே சம்பந்தம் இல்லாத இவ எதுக்காக இங்க வந்தானு காங்க தான் திட்டிட்டு இருக்கவும் காங் கோவத்துல இருக்காங்க. அப்ப சியாங் தான் நான் காங்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி அங்க இருந்து போக சொன்னா இந்த நான் அவங்க ஹஸ்பண்டையும் மதிக்காம வேண்டா வெறுப்பா அங்க இருந்து கிளம்பவும் சியாங்கும் காங்க பார்த்து நீ எதுக்காக இங்க வந்தன்னு கேட்க அப்பதான் காங்கோட முகத்தை பாக்குறான். காங் வருத்தத்துல இருக்காங்க, அவங்க தலையில அடிபட்டு இருக்கு, அதோட அழுதுட்டு இருக்காங்க. அண்ணன் தங்கச்சியை பார்த்து உனக்கு என்ன ஆச்சு ஏன் அழுதுட்டு இருக்கேன்னு கேட்டா நம்ம அப்பாவை கொலை பண்ணது நம்ம அக்கா இல்ல உன் மனைவி தான் சொல்ல அதை கேட்ட சியாங் எதுவுமே பேச முடியாம அதிர்ச்சியாக தான் வீட்டுக்குள்ள உட்காந்து தனியா அழுதுட்டு இருக்கான். தான் அப்பா அதாவது சேர்மன் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிருப்பாரு இந்த பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இளவில் எப்பவுமே நம்பாதன்னு சொல்லிருப்பாரு. அப்ப தான் அப்பா பேச்ச கேட்கல, அது இப்ப உண்மைன்னு நினைச்சோம். இப்படிப்பட்ட ஒருத்தையை தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன், இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், எல்லா தப்பும் தான் மேல தான் சொல்லி அழுதுட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணா சேர்மனை கொலை பண்ணது ஜெயில சியாங்கோட மனைவி தான் காங்கோட அம்மாவுக்கு தெரிய வரவன் கோவமா சியாங்க தான் மீட் பண்ண போறாங்க. அப்ப பொண்ணு தான் சமாதானப்படுத்துறாங்க, அம்மா அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க, நீங்க கோவப்படுறதால இறந்து போன அப்பா திரும்பி வர போறாராம், எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்ல அது எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்கு. இப்ப டேவை தான் காட்டுறாங்க. டேவோட பொண்ணு அதான் சியாங்கோட மனைவி இதுக்கப்புறம் தான் கணவர் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்ப எதுக்காக அவசரப்பட்டு இங்க வந்து நான் அப்பா கேட்க அதுக்கு பொண்ணும் இதுக்கப்புறம் சியாங்கோட உதவி நமக்கு தேவைப்படாது அதனாலதான் இங்க வந்ததா சொல்ல அப்பதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான கால் வருது. அதாவது சாய்ஸிங் நிறுவனத்துல இவங்க ஒரு முக்கிய பொறுப்புல இருந்திருப்பாங்களா அந்த பொறுப்புல இருந்து தூக்குனதா அது தெரிஞ்ச உடனே அதிர்ச்சியானவங்க ஜேவை தான் மீட் பண்ண வராங்க. ஜேக்கு எதிரான ஆதாரம் தாங்கிட்ட இருக்குங்கிற ஆணவத்துல என்னை எதுக்காக வேலையை விட்டு அனுப்புறீங்கன்னு கேட்கவும் அந்த முடிவெடுக்கிறதுக்கான உரிமை ஒரு சேர்மனா எனக்கு இருக்கிறதா சொல்ல சியாங்கோட மனைவியும் அதை நினைச்சு நீ ரொம்பவே வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக அப்பதான் ஹீரோ வந்து ஒரு பென்ட்ரைவை கொடுக்குறாரு. இறந்து போன கேமராமோட வீட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அவன் மொபைல் அங்க இருந்து கிடைச்சதாவும் அதுல இருந்து சில ஃபுட்டேஜ் கிடைச்சதா அதை ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிட்டு வந்து ஜேட்ட கொடுக்கவும் இப்ப கோவத்துல இருக்க சியாங்கோட மனைவி நாவ தான் காட்டுறாங்க. தான் அப்பாவுக்கு கால் பண்ணி சாய்ஸாங்ல இருந்து என்ன வேலையை விட்டு அனுப்புறதாவும் இதுக்கப்புறம் அமைதியா இருக்க முடியாதுன்னு அவங்க கிட்ட இருக்க ஆதாரம் எல்லாத்தையுமே மீடியாவுக்கு கொடுக்கலாம்னு சொல்ல ஆனா அவங்க அப்பா பொறுமையா இருக்க சொல்றாரு, அவசரப்பட்டு எதுவுமே பண்ணாதன்னு சொல்ல ஆனா நாவால அப்படி இருக்க முடியல. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மீடியா நியூஸ் ரிப்போர்ட்டரை கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருக்க மொத்த எவிடன்ஸையும் கொடுக்க சேர்மன் மரணத்துக்கு அவரோட பொண்ணு ஜெயதான் காரணம்னு அது ஒரு ஆர்டிக்கலா வர அந்த ஆர்டிக்கலை பார்த்துட்டு டேவும் கோவப்படுறாரு. ஏன்னா அவர்கிட்ட இருக்க ஆதாரத்தை வச்சு டே வேற ஏதோ ஒரு பிளான் பண்ணிருந்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடி தான் பொண்ணு பண்ண வேலையால அந்த பிளான் எதுவுமே இதுக்கப்புறம் நடக்காதுன்னு தெரியும் தான் கோவத்துல இருக்க. அப்பதான் டேவை மீட் பண்றதுக்காக அந்த செக்ரட்டரி வரவும் டே ஒரு ஹார்ட் செக் பண்ண சொல்லிருப்பாரு. அதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. அந்த ஹார்ட் டிஸ்க்ல எந்த ஒரு நியூ டெக்னாலஜியுமே இல்ல, நம்ம கிட்ட இருக்க பழைய டெக்னாலஜி தான் இருக்கு. அந்த ஹீரோ நம்மளை ஏமாத்திட்டான்னு சொல்லவும் அப்படியே கட் பண்ணா ஜேவோட பிரஸ் மீட்டை தான் காட்டுறாங்க. இந்த ஐடியா கூட ஹீரோட தான். ஜெயதா அவங்க அப்பாவை கொலை பண்ணதா ஒரு ஆர்டிகல் வந்திருக்கும்ல, அதுக்காக தான் இந்த பிரஸ் மீட்டை ரெடி பண்ணிருப்பாங்க அவங்க கம்பெனில. அங்க மீடியா ஆளுங்க கம்பெனி சேர்ந்த சில முக்கியமான ஆளுங்களும் இருக்கு. அங்க ஜெய் ரொம்பவே சோகமா இருக்க மாதிரி வராங்க. என்ன பத்தி வந்த நியூஸ் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த நியூஸ் மொத்தமா போய் என் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி நான் அவரை மீட் பண்ணிட்டு வந்தது உண்மைதான். ஆனா நான் என் அப்பாவை கொலை பண்ணல, அதோட எனக்கு எதிராக கொடுத்த எவிடன்ஸ் எல்லாமே ஃபேக் ஆனதும் அதை தன்னால் நிரூபிக்க முடியும். அவங்க ஒரு வீடியோவை ப்ளே பண்றாங்க. அதாவது அந்த ஹாஸ்பிட்டலோட உண்மையான சிசிடிவி வீடியோ. அந்த கேமராமேன் சாகிறதுக்கு முன்னாடி எதுக்கு இருக்கணும் சேஃப்காக அவன் மொபைலே உண்மையான வீடியோவை சேவ் பண்ணி வச்சிருப்பான். அந்த வீடியோ தான் ப்ளே பண்ணவும் அதுல ஜெய் போறாங்க. ஜெய் போனதுக்கு அப்புறம் நாங்க ஜெயோட கெட்டப்லயே வரது தெரியுது. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம மாட்டி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்ச மட்டும் பிளர் பண்ண மாதிரி வீடியோவை காட்ட அதை பார்த்துட்டு மீடியா ஆளுங்களா நீங்க கொடுத்த ஃபுட்டேஜ்ல குற்றவாளியோட
குற்றவாளியோட முகமே தெரியல. அது யாருன்னு கேட்க ஜேவு ரொம்பவே ஃபீல் பண்ற அழுகிற மாதிரி, எங்க அப்பாவை கொலை பண்ணது யாரா இருந்தாலும் சரி அது ஜாய்சங்க சேர்ந்த ஒரு ஆளுதான். இதை தவிர என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுற மாதிரி அங்க இருந்து போகவும் அதெல்லாம் காங்கம் பார்த்துட்டு நம்ம அப்பா சாவல யாருக்கு லாபமோ இல்லையோ உனக்கு தான் லாபம் யோசிக்க இந்த ஜேவோட பிரஸ் மீட்ட டேவா ஒரு பொண்ணு கூட பாக்குறாங்க. அப்ப பொண்ணு பயந்து போய் அப்பா நான் மாட்டிக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அப்பா திட்டுறாரு. நீ அவசரப்பட்டு பண்ண வேலையால தான் நீயே பிரச்சனையில மாட்டிக்கிட்ட, நீ மட்டும் அமைதியா இருந்திருந்தா நான் சொன்ன மாதிரியே கேட்ட ஜேக்கு எதிரான எந்த ஒரு எவிடன்ஸையும் பிரஸுக்கு நீ கொடுக்காம இருந்திருந்தா இந்த பிரச்சனையை வந்திருக்காதுன்னு சொல்லவும் அதுக்கு பொண்ணு அப்பா மேல கோவப்படுறான். எல்லா பிரச்சனைக்கு நானா காரணம், நீங்க தான் காரணம். என்கிட்ட என்ன சொன்னீங்க, சேர்மனை கொலை பண்ண சொல்லி ஐடியா கொடுத்ததே நீங்க தான், நீங்க சொல்லி தான் எல்லாத்தையும் நான் பண்ணேன், என்ன காப்பாற்ற வேண்டியது நீங்க தான் பேசிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்படி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போது அங்க போலீஸ் வராங்க. பொண்ணதான் அரெஸ்ட் பண்ண போலீஸ் வருவாங்கன்னு பார்த்தா அவங்க அரெஸ்ட் பண்ண வந்தது டேவோட செக்ரட்டரியா. ஹீரோ வந்து ஹைட்ரஜன் டேட்டா எடுக்கிறதுக்காக கம்பெனிக்கு போயிருப்பார்ல, அது எல்லாமே அவரோட பிளான் தான். இந்த செக்ரட்டரியை மாட்ட வைக்கிறதுக்காக ஹீரோ பண்ண வேலை தான். கம்பெனில இருக்க முக்கியமான டேட்டாவை திருடினதா இந்த செக்ரட்டரி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்ப டேவ் என்னதான் பண்றதுன்னு தெரியாம இருக்க அப்பதான் ஜே கிட்ட இருந்து கால் வருது. அப்பா பொண்ணு ரெண்டு பேருமே ஜேவை தான் மீட் பண்ண வராங்க. அப்ப கூட ஹீரோ இருக்க ஜே ஹீரோவை பத்தி தான் சொல்றாங்க. இந்த மின் ரொம்பவே புத்திசாலி, இவன மாதிரி ஒருத்தன் கூட இருக்கவன் தான் என்னால பல விஷயங்களை சாதிக்க முடியுதுன்னு. அவங்க கிட்ட இருக்க ஒரிஜினல் சிசிடிவி ஃபுட்டேஜ் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு கொலைகாரனா பொண்ணு ஒரு கொலைகாரி, ரெண்டு பேருக்கு சரியான ஒத்துமை. நான் இங்க எதுக்காக உங்களை வர சொன்ன தெரியுமா, உன் பொண்ணு பண்ண தப்புக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, அவ மாட்டிக்க கூடாதுன்னா எனக்கு டேகாவோட எனர்ஜி கம்பெனி வேணும், அதுக்கான பணத்தையும் தரதா சொல்றாங்க. அதாவது 11 கோடி ரூபாய் சொத்தை சில கோடிகளுக்கு மட்டும் கேட்கறாங்க. அப்ப ஹீரோவும் ஒரு டாக்குமெண்ட்டை காட்டுறாரு. இந்த டே கருப்பு பணம் எல்லாத்தையுமே சிங்கப்பூர்ல இருக்க ஒரு பேங்க்ல பத்திரமா வச்சிருப்பாரு, அதுக்கான டாக்குமெண்ட் தான் இது. அந்த அக்கௌண்ட்ல இருக்க மொத்த பணம் கூட தனக்கு வேணும்னு சொல்ல தான் பொண்ணு ஜெயிலுக்கு போக விடாம காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம டேவாதுக்கு சம்மதிச்சு வெளியில வர ஹீரோவும் பின்னாடியே வராரு. அப்ப டே ஹீரோ கிட்ட என் தகவலை பத்திலாம் உனக்கு எப்படி தெரியும் கேட்டா அப்ப ஹீரோ நீங்க பண்ண சில ஏமாத்துத்தனம் அதோட எங்கெங்கெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சில தகவல் சேர்மன் யாங்கோவுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்து அவர் சம்பந்திங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த விஷயத்தை வெளியில விடாம ஒரு டாக்குமெண்டா பதுக்கி வச்சிருந்தாரு. அந்த டாக்குமெண்ட் என்னோட கையில கிடைச்சதா சொல்ல ஹீரோட நடவடிக்கைலாம் பார்த்து சந்தேகம் வந்த டேவும் உனக்கும் சேர்மனுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டா அது சீக்கிரமாவே உங்களுக்கு தெரிய வரும், நான் சீக்கிரமாவே சிங்கப்பூர் கிளம்பணும்னு சொல்ல ஹீரோ மறுபடியும் ஜேவை தான் மீட் பண்ண வராரு. ஜெய் இப்ப எப்படிதான் டேவோட தொழிலும் தப்பிச்சிட்டாங்க. அதோட ஹீரோ பண்ண உதவிக்காக நன்றின்னு சொல்லி அந்த நான் பண்ண தப்புக்கான ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கு, இது ஒரு ஆதாரம் போதும், அந்த டேகா நிறுவனம் மொத்தத்தையும் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதா சொல்ல இப்படி இவங்க பேசுற எல்லாத்தையுமே ஹீரோ உதவியோட காங்கம் கேட்டுட்டு தான் இருக்க. இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க சிங்கப்பூருக்கு தான் வர. அந்த டே தான் பதுக்கி வச்சிருக்க எல்லா பணத்தையும் சிங்கப்பூர்ல தான் பொண்ணோட பேர்ல தான் அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. அந்த பணத்தை மாத்துறதுக்காக நாவும் அவ கூட 2 பாடி கார்ட்ஸும் கூட வராங்க. நான் ஹீரோவை பார்த்து இவ்வளவு தைரியமா இங்க வந்திருக்க, உன் உயிருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அது ஹீரோவும் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு மட்டும் எதுவும் சின்னதா காயம் பட்டாலும் போதும், என் முதலாளி சும்மா இருக்க மாட்டாங்க, அதுக்கு அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல நீங்க பண்ண கொலை தான் ஹெட்லைன் நான் வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. அப்ப ஹீரோ மேல ஒரு ஆள் மோதுறாங்க. யாருன்னு பார்த்தா அது காங் தான். ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு மாறு விஷயத்துல அங்க வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோவை பார்த்து கண்ணடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பவும் அப்ப ஹீரோக்குள்ள இருக்க சேர்மனும் ஏர்போர்ட்ல இப்பதான் ட்ரெஸ் போட்டு போவாளாம், கொஞ்சம் கூட அறிவில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணா சவுத் கொரியால ஜேவை தான் காட்டுறாங்க. தான் ஹஸ்பண்ட் மின்னோட ஒரு ஹோட்டலுக்கு தான் டின்னர் சாப்பிட வந்திருப்பாங்க. கொஞ்ச நாளாவே மின்னோட நடவடிக்கையில ஜேக்கு சந்தேகம் இருந்திருக்கும். அதனாலதான் அவங்க அசிஸ்டன்ட் மூலமா மின்னோட நடவடிக்கையை செக் பண்ண சொல்லிருப்பாங்க. அப்படி அந்த அசிஸ்டன்ட் மின்னோட காரை செக் பண்ணும்போது அதுல சில மருந்துகளும் முக்கியமா சேர்மனோட மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு. அந்த விஷயம்லாம் ஜேக்கும் தெரிய வர அந்த ரிப்போர்ட்டோட போட்டோவை காட்டி என் அப்பா இறந்து போயிட்டாரு, அப்ப எதுக்காக அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் ஓங்கிட்ட இருக்குன்னு கேட்டா அதுக்கு முன்ன எப்படியாவது சமாளிச்சாகணும்னு உனக்கு நல்லாவே தெரியும், நான் வேலையை விட்டுட்டேன்னு, இதுக்கப்புறம் உன் கம்பெனிக்கு வந்து நான் வேலை பார்த்தா எனக்கு அங்க மரியாதை இருக்காரு, அப்படியே இருந்தாலும் நீ சொல்றதை கேட்டு தலையாட்ட ஒரு தலையாட்டை பொம்மையா தான் இருக்கணும், அதுல எனக்கு விருப்பம் இல்ல, நானே ஒரு புது ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன், லாஸ்டா நான் பார்த்த கேஸ்னா அது உங்க அப்பாவோட கேஸ், அதனாலதான் மெடிக்கல் ரெஃபரன்ஸ்க்காக அவர் ரிப்போர்ட் எடுத்து வச்சதா சொல்ல அதை ஜேவும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அவசரப்பட்டு தான் கணவர் மேலே சந்தேகப்பட்டோம்னு அப்ப மின்னும் நீ எதுவும் பயந்துட்டியா, நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு கேட்க அதுக்கு ஜேவும் இந்த உலகத்திலே எனக்கு முக்கியம்னா நீயும் என் பையனை மட்டும்தான், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ இந்த ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்றதெல்லாம் வேணாம், நீ ஜாய்சங்க வா, அங்க உனக்கு என்ன வேலை பிடிக்குதோ பாரு, இப்ப நான் தான் சேர்மன், அங்க நான் எடுக்கிறதா முடிவுன்னு சொல்ல இப்ப ஜேக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. மின் தான் அவங்களை சென்ட் ஆஃப் பண்ணவும் ஜே போனதுக்கு அப்புறம் அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போது அவரை காங்கோட அம்மாவும் ஃபாலோ பண்றாங்க. மின்னோட நடவடிக்கையோட மனைவிக்கு மட்டும் இல்ல காங்கோட அம்மாவுக்கு ஆரம்பத்துல சந்தேகம் தான் இருக்கு. அதனாலதான் மின்ன ஃபாலோ பண்ணிட்டு அந்த காட்டுக்குள்ள இருக்க பெரிய வீடு அது வரைக்கும் வந்துருவாங்க. அங்க மின்ன பாக்குறாங்க. நீ எதுக்காக இங்க வந்தன்னு கேட்கவும் மின்ன அவங்கள பார்த்து அதிர்ச்சி ஆகிறான். அதோட அவன் கையில இருக்க மெடிக்கல் கிட் எல்லாம் எதுக்காகன்னு கேட்க மின் என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியாவே இருக்கவும் சந்தேகப்பட்டு அவங்க வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க வந்து பார்த்தா சேர்மன் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அதே இடத்துல தான் சியாங்கோ இருக்கு. சியாங்க பார்த்து உன் அப்பா உயிரோட இருக்க விஷயத்தை எதுக்காக என்கிட்ட மறைச்சன்னு கேட்டா உங்க நல்லதுக்காக தான், அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது இங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதாவும் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிருக்கணும், சொல்லாம விட்டது என்னோட தப்பு தான், மன்னிச்சிருங்கன்னு சொல்ல ஆனா காங்கோட அம்மா கோவப்படல. சியாங்க நினைச்சு பெருமைப்படுறாங்க. இப்போ உன் அப்பா உயிரோட இருக்காருன்னா அதுக்கான காரணம் நீ தான், நான் தான் உனக்காக நன்றி சொல்லணும்னு சொல்ல கற்பனா சிங்கப்பூர் தான் காட்டுறாங்க. சியாங்கோட மனைவினா அவங்க பேர்ல அவங்க அக்கௌண்ட்ல இருக்க மொத்த கலப்பணத்தையும் ஹீரோ உருவாக்கணும் ஒரு புது கம்பெனி பேர்ல எழுதி கொடுத்துருவாங்க. இந்த பணம் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம அதாவது கருப்பு பணத்தை நல்ல பணத்தை மாத்தி கொடுக்கறதுன்னு அங்க சில ஆளுங்க இருப்பாங்க. அவங்களுக்கான பர்சன்டேஜ் கமிஷனும் போக அந்த மொத்த பணம் ஹீரோட அக்கௌண்ட்டுக்கு வந்த உடனே அந்த 2 பேருமே அங்க இருந்து போயிடுவாங்க. இந்த எல்லா விஷயமும் ஹீரோட மொபைல் மூலமா காங்கும் கேட்டுதான் இருக்க. பணம் மாறின கையோட சியாங்கு ஒரு மெசேஜ் பண்றாங்க. சியாங்க ஒரு மீடியாளுக்கு கால் பண்றான். ஏன்னா நாக்கு எதிரான எவிடன்ஸ் ஜே கிட்ட மட்டும் இல்ல ஹீரோ மூலமா சியாங்
வாங்கிட்டே வந்திருக்கும். அந்த எவிடன்ஸ் தான் ரிலீஸ் பண்ண சொல்லவும் இப்ப மறுபடியும் சிங்கப்பூர் தான் காட்டுறாங்க. கருப்பு பணத்தை நல்ல பணமா மாத்துறதுக்கே சில புரோக்கர்ஸ் வந்திருப்பாங்களா, அந்த 2 பேரையும் வழியா அனுப்பிட்டு ஹீரோ ரூம்குள்ள வந்தா நான் அவங்க ஆளுங்க மூலமா ஹீரோவை பிடிச்சிட்டு அடிக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் ஹீரோ அடி வாங்குறது தெரியாம அவரை காப்பாத்துறதுக்காக காங்க அங்க வர. நாவுக்கு எல்லா பிளானும் புரியுது. நீங்க 2 பேரும் பிரியல ஒன்னாதான் இருக்கீங்க, எல்லாருக்கும் முன்னாடி சண்டை போடுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்கவும் காங்க அது ஆமாதான் சொல்லிட்டு உன் மொபைலை செக் பண்ணி பாருன்னு சொல்ல உடனே சியாங்க தான் மொபைலை செக் பண்ணி பார்த்தா சேர்மன் சாவுக்கு இவங்க தான் காரணங்கிறதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் லீக் ஆயிருக்கும். அதை பார்த்தா நான் மறுபடியும் கோவப்படுறாங்க. என் அப்பா உங்களை கண்டிப்பா சும்மா விட மாட்டாருன்னு சொல்லவும் உன் அப்பாவால இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, இந்த ஃபுட்டேஜால ஆபத்து உனக்கு மட்டும் இல்ல உன் அப்பாவோட கம்பெனிக்கு கூட தான். டேய் இப்ப என்ன பண்ண போறாரு, ஒரு அப்பாவா இருந்த பொண்ணை காப்பாத்த போறாரா இல்ல சேர்மனா இருந்தா அவர் கம்பெனியை காப்பாத்த போறாரான்னு கேட்கவும் இந்த நாள் நல்லா மாட்டிக்கிட்டாங்க. அதோட இவங்க மாட்டிக்கிட்டதால இவங்க கூட 2 பேர் இருப்பாங்களே ஆளுங்க, அந்த ஆளுங்களுக்கு ஹீரோ பணம் கொடுக்க அவங்களும் எடுத்துட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நாவால கொரியாக்கு போக முடியாது, அவங்க நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இவங்க கூட இருந்தா அவங்களும் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குன்னு அங்க இருந்து கிளம்ப. அதோட இன்னொரு பக்கம் ஜேவதான் காட்டுறாங்க. நாவோட வீடியோ லீக் ஆயிருக்குமே அதை அவங்களும் பாக்குறாங்க. அவசரப்பட்டு இந்த வீடியோ லீக் ஆயிடுச்சுன்னு ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இதே காரணமா வச்சு மொத்த டேகா குரூப்பையும் கண்ட்ரோல் பண்ணலாம் நினைச்சாங்க. இவங்க பிளான் இப்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த வீடியோவை கண்டிப்பா ரிலீஸ் பண்ணது ஹீரோவா தான் இருக்கணும். அவன் எதுக்காக அவசரப்பட்டு ரிலீஸ் பண்ணான்னு கூட யோசிக்கிறாங்க. அப்பதான் கம்பெனிக்கு டே வந்த விஷயம் தெரியவும் ஜே அவங்களை மீட் பண்றதுக்காக ஹாலுக்கு வந்தா. அங்க டே எல்லாருக்கும் முன்னாடி மன்னிப்பு கேட்கிறாரு. சேர்மனை கொலை பண்ணது என் பொண்ணு தான் தெரிஞ்சிச்சு, அவளை மாதிரி ஒரு பொண்ணை பெற்றதுக்காக நான் வருத்தப்படுறேன். அந்த பழிய மொத்தமா தான் பொண்ணு மேல போடுறாரு. ஏன்னா அப்பதான் அவரும் தப்பிக்க முடியும், தான் கம்பெனியும் காப்பாற்ற முடியும்னு. அப்பதான் அங்க போலீஸ் வராங்க. சேர்மனை கொலை பண்ண கூட்டுறதுக்காக நான் அரெஸ்ட் பண்ண வரல, அவங்க இங்க வந்தது டேவை அரெஸ்ட் பண்றதுக்காக. ஏன்னா இந்த டே கேமராமேனை கொண்டு இருப்பாங்களே அதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. ஏன்னா அந்த கேமராமேன் ஒரு காடி போட்டிருப்பால அதுல ஒரு ஸ்பை கேமரா இருக்கும். அது மூலமா தான் அவனை கொலை பண்ணும்போது அந்த ஸ்பை கேமரா ரெக்கார்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அந்த மொபைலுக்கு ரிசீவ் ஆயிரும். அப்படிதான் அந்த எவிடன்ஸ் எல்லாமே ஹீரோவுக்கு கிடைக்கும். ஹீரோ மேனேஜர் மூலமா அந்த எவிடன்ஸ் எல்லாம் போலீஸ் கிடைக்கிற மாதிரி பண்ணா இப்ப டேவையை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இவர் இந்த கொலை மட்டும் தான் பண்ணிருக்காரா இல்ல வேற எதுவும் தப்பு பண்ணிருக்காரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் கம்பெனி விடின் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேவை இப்ப நல்லா மாட்டிக்க அந்த நியூஸ் எல்லாம் சிங்கப்பூர்ல இருக்க ஒரு பொண்ணும் பாக்குறாங்க. அதோட டே மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட பொண்ணு கால் பண்ணி நீ பண்ண கொலைக்கான ஆதாரம் போலீஸ் கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் எக்காரணத்து கூட நீ சவுத் கொரியா வரக்கூடாது, சிங்கப்பூர்லயே இருக்காது, டைரக்டா அமெரிக்கா போயிடும், இதுக்கப்புறம் நீ அங்கதான் இருக்கணும்னு சொல்ல. இதுக்கப்புறம் நாவால சவுத் கொரியா வர முடியாது, அப்படியே வந்தா லைஃப் லாங் ஜெயில தான் இருக்கணும். இந்த எல்லா ப்ராப்ளமுக்கு ஹீரோ தான் காரணம்னு நான் கோவப்பட அப்படியே கட் பண்ண ஹீரோவையும் காங்கையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் சிங்கப்பூர்ல இருந்து கொரியாவுக்கு வர. அப்பதான் ஜே கிட்ட இருந்து கால் வரவும் போன வேலையை முடிச்சிட்டியான்னு கேட்க நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், அடுத்து உங்களை பார்க்க தான் ஆபீஸ்க்கு வரதா சொல்ல அங்க காங்க கூட்டிட்டு போக முடியாதுன்னு காங்க ஒரு டாக்ஸி ஏத்தி பத்திரமா அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜேவை மீட் பண்றதுக்காக ஆபீஸ்க்கு போலான்னு கிளம்ப ஹீரோ போற வழியில சில ஆளுங்க வந்து அவரை பிடிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே டேவோட ஆளுங்க தான். ஹீரோவை கடத்திட்டு அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு வரவும் டே எப்படியோ ஒரு பவரை யூஸ் பண்ணி வெளியில வந்திருப்பாரு. டேவோட பொண்ணு மாட்டிக்கிட்டா. டேக்கு எதிராக கேஸ் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே ஹீரோ தான். அதனாலதான் அவரை கடத்திட்டு வர சொல்ல இப்ப ஹீரோ வந்து பார்த்தா ஹீரோட கண்ணுல துளி கூட பயம் இல்ல. அதை பார்த்தா டே கடுப்பாகி உன்னை பார்க்கும் போது அந்த சேர்மன் காங்கியாவை பாக்குற மாதிரி இருக்கு, அவனுக்கு இருக்க அதே திமிரு உனக்கு இருக்குன்னு சொல்ல அப்ப ஹீரோவோ நீ உண்மையை தான் சொல்ற, நான் தான் சேர்மன் யாங்கோன்னு சொல்ல அத டே நம்பல. நீ எதுக்காக என்ன கொண்டு தெரியுமா, ஏன்னா நீ தோத்து போன ஒரு கோலை, நான் இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது, என்ன தோக்கடிக்கவும் முடியாது, அதனால தானே கொலை பண்ண நினைச்ச, இப்ப அதுக்கான வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு, முயற்சி பண்ணி பாருன்னு சொல்ல டே கோவப்படுறாரு. நீயும் ஒண்ணு உத்தம இல்லடா, உன் கால ஆக்சிடென்ட் பண்ணி உன் எதிர்காலத்தை பறிச்சாங்க, அதுக்காக தான் நீ அவங்கள பழி வாங்கணும்னு நினைச்ச, அதுக்கு அந்த காங்க பயன்படுத்திட்டு இருக்க, நீ என்ன வேணாலும் பண்ண பிரச்சனை இல்ல, ஆனா நீ ஏன் பக்கம் இருந்திருக்கணும், எனக்கே துரோகம் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ண. இன்னொரு பக்கம் ஜேவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு ஃபைல தான் பாத்துட்டு இருக்க. அவங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்துல தான் ஒரு கால் வர. யார் கால் பண்ணான்னு சொல்லி அட்டன் பண்ணலான்னு பார்த்தா அதுல அப்பான்னு இருக்கும். அதை பார்த்து அதிர்ச்சியாக அந்த கால் அட்டன் பண்ண மாட்டாங்க. அப்பதான் அவங்க அப்பா நம்பர்ல இருந்து ஜேவோட மொபைலுக்கு ஒரு வீடியோ மெசேஜ் வர. அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஜே கடைசியா சேர்மனை மீட் பண்ணிட்டு வந்திருப்பாங்களே அந்த ஃபுட்டேஜ் தான் இருக்கவும் அதெல்லாம் பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த டைம்ல கரண்ட்டும் கட் ஆக. அப்பதான் அவங்க ரூம்குள்ள யாரும் என்ட்ரி ஆயிருப்பாங்க. அது சேர்மன் தான். சேர்மனை பார்த்து ஜே இன்னும் அதிர்ச்சி ஆக. அப்பதான் கரண்ட் வரவு. அங்க சேர்மனில ஹீரோ தான் இருப்பாரு. தான் ட்ரிங்க் பண்ணிருக்கவன் தான் ஹீரோவை பார்க்கும்போது சேர்மன் மாதிரியே தோணி இருக்குன்னு புரிஞ்சுக்க. ஹீரோவுக்கு அடிப்பட்ட காயத்தெல்லாம் பார்த்துட்டு உனக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்டா இதுக்கெல்லாம் காரணம் டே தானோ, அதோட இதுக்கப்புறம் தான் நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும்னு சொல்ல அந்த டேவால எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதுன்னு ஜே சொல்றாங்க. நான் பேசினது டே பத்தி இல்ல, என்ன பத்தி, என்கிட்ட தான் நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்ல ஹீரோ ஏன் இப்படி பேசுறான்னு ஜேக்கு புரியல. அப்பதான் அவங்க மொபைலுக்கு வந்த மெசேஜை பாக்குறாங்க. இந்த மெசேஜ் வந்தப்ப ஹீரோ வந்தது, அவன் பேசுற விதம் இதெல்லாம் உன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணி பார்த்து இந்த மெசேஜ் எனக்கு அனுப்பினது நீயான்னு கேட்கவும் அப்ப ஹீரோவும் இதுவரை நீங்க ஒவ்வொரு தடவை பிரச்சனையில மாட்டிக்கும் போது நான் தான் அவங்களை காப்பாத்துறேன். உங்க அப்பாவோட கொலைகேஸா இருக்கட்டும், அதுக்காக அவங்கள பழி வாங்குறதா இருக்கட்டும், ஒவ்வொரு தடவை பிசினஸ்ல பிரச்சனை வரும்போதும் என்னோட உதவி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, உங்களுக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுத்தேன், இப்ப எனக்கு வேண்டியதை நீங்க செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சேர்மன் ஹீரோவுக்கு அதாவது ஜூனுக்கு கொடுத்த செக் இருக்கு அந்த செக்கை காட்ட அதுல மொத்த சாய்ஸங்கும் என்னன்னு எழுதிருக்கும். அந்த செக்கை பார்த்துட்டு ஜேவும் உன் பிளான் என்னன்னு கேட்கவும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என் வாழ்க்கையை பாலாக்குனது நீங்க தான், அதுக்கு பதிலும் நீங்க தான் சொல்லி ஆகணும், எனக்கு இந்த மொத்த சாய்ஸ் அங்க வேணும், இதுல எனக்கு பேரம் பேச வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி தான் காருக்கு தான் வராரு. அதுக்கப்புறம் தான் மூச்சு இழுத்து விட்டு ரிலாக்ஸ் ஆக அவருக்கு பக்கத்துல இருந்த ஒரு சவுண்ட் என் பொண்ணுகிட்ட பேசும்போது எப்படி ஃபீல் பண்ணன்னு கேட்கவும் அதை ஹீரோவும் நான் ரொம்பவே பயந்து போனதா சொல்ல அப்ப ஹீரோக்கு பக்கத்துல யாருக்கான்னு காட்டுறாங்க. அது சேர்மன் தான். சேர்மன் கான்சியஸுக்கு வந்துட்டாரு. அதோட இவங்க 2 பேரோட சோலும் மாறி இருக்கும். இப்ப ஜூனும் சேர்மன் கிட்ட உங்க பொண்ணு கூட பேசும்போது பக்கு பக்குன்னு இருந்துச்சு, நல்ல வேலை இந்த பட்ஸ் மூலமா தான் நீங்க சொல்றது அப்படியே கேட்டு நான் பேசுனேன், இல்லனா கண்டிப்பா என்னால பேசிருக்க
கேட்க முடியாதுன்னு சொல்லவும் இப்ப இவங்க ரெண்டு பேரோட சொல்லும் மறுபடியும் எப்படிதான் மாறுச்சுன்னு காட்டுறாங்க. ஹீரோட்டே கடத்திட்டு போயிருப்பார்ல, அப்ப ஒரு கம்பி எடுத்து ஹீரோட தலையில பலமா அடிச்சிட்டு பாரு. அப்படி ஹீரோ அங்க அவங்க ஒவ்வொரு அடியிலையும் இந்த பக்கம் சேர்மன் ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிக்க அந்த டைம்ல தான் இவங்க ரெண்டு பேரோட சோலும் மாறி இருக்கும். இப்ப சேர்மனுக்கு அவர் ஆன்மா திருப்பி வந்துருச்சு. அதோட அவரும் மயக்கத்துல இருந்து எந்திரிக்க அங்க தான் மருமகனை தான் பாக்குறாரு. இப்ப நம்ம எங்க இருக்கோம், நான் உடனே கிளம்பணும்னு சொல்ல அப்ப மின்னும் சொல்றாரு, இந்த நிலைமையில நீங்க எங்க இருந்து போக முடியாது, நீங்க பல மாசமா கோமால இருக்கீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல அது எதையும் சேர்மன் கேட்க மாட்டாரு. அவன் ஆபத்துல இருக்க, இந்த தடவை அவனை நான் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து அடம்பிடிச்சு கிளம்பவும் மின்னும் தடுக்கிறாரு. நீங்க உயிரோட இருக்கிறது மட்டும் தெரிஞ்சா மறுபடியும் உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லவும் நான் ஏற்கனவே சாவ பாத்துட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் என்ன எவனாலும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மின்னோட கார் எடுத்துட்டு கிளம்ப அது மூலமா சாங்க தான் கான்டாக்ட் பண்றாரு. சாங்க கால் அட்டென்ட் பண்ணவும் அதுல சேர்மனோட வாய்ஸை கேட்க சாங்க அந்த டைம்ல அதிர்ச்சியானாலும் அவர் மனசுக்கு சந்தோஷம், தான் சேர்மன் திருப்பி வந்துட்டாருன்னு. சேர்மன் இது நீங்களா, எப்படி உங்க பழைய வயசுல பேசுறீங்க, அப்ப ஜூன் சாகலையா, அவனும் இன்னும் உயிரோட தான் இருக்கானான்னு கேட்க அப்பதான் லைன்ல இருக்க சேர்மனும் ஜூனோட உயிருக்கு ஆபத்துங்கிற விஷயத்த சொல்ல அந்த விஷயம் சாங் மூலமா காங்குக்கும் தெரிய வர காங் சியாங் ரெண்டு பேரும் ஹீரோவை தான் தேடி போறாங்க. பாட்டிமாவோட கையில ஒரு வாட்ச் இருக்கும்ல, அந்த வாட்சை வாங்கிக்குவாங்க. பாட்டிமா எங்க இருக்காங்கன்னு அந்த வாட்ச் மூலமா எப்படி ஹீரோ ட்ராக் பண்ண வரும், அதே மாதிரி ஹீரோட போன் எங்க இருக்குன்னு சொல்லி இந்த வாட்ச் மூலமா ட்ராக் பண்ண முடியும். அது மூலமா தான் ஹீரோ இருக்கிற லொகேஷனை தேடி காங் சியாங் ரெண்டு பேரும் கிளம்பிட்டு இருக்க அப்பதான் சியாங்க்கு ஒரு கால் வருது. அது அட்டன் பண்ணா லைன்ல இருக்கிறது நான் தான். உதவி கேட்டு தான் சியாங் கால் பண்ண ஒரு பக்கம் சேர்மன் இன்னொரு பக்கம் காங் இவங்க ரெண்டு பேருமே ஜூன் தான் தேடி போயிட்டு இருக்க அப்பதான் டேக்கிட்ட வாங்கின ஐடியில ஹீரோ மயக்கத்துல இருக்கவும் அவருக்கு முழிப்பு வருது. இதுக்கப்புறம் ஹீரோ உடம்புல ஜூன் தான் இருப்பாரு. மயக்கத்துல இருந்து முழிச்ச ஜூன் தான் கையில கட்டு போட்டிருக்கிறது, சுத்தி ஆளுங்க இருக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டு தனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தான் நல்லா மாட்டிக்கிட்டோன்னு மட்டும் தெரியும். இன்னொரு பக்கம் அந்த ஆர்பர்ல இருந்து கிளம்பும் போது அவனோட ஆளுங்க கிட்ட இதுக்கப்புறம் அந்த ஜூன் உயிரிடவே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போக ஹீரோவை கொலை பண்றதுக்காக ஆளுங்க வராங்க. அந்த டைம் ஹீரோ அவங்களோட சண்டை போட்டு தான் கையில இருக்க கட்டையை அவுத்துட்டு அங்க இருக்கிற ஆளுங்களை சமாளிச்சு தப்பிச்சு ஓடவும் ஹீரோ இன்னமும் சேஃபா எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆனா அவரை துரத்திட்டு வந்தாங்களே டேவோட ஆளுங்க அவங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்கவும் அந்த இடத்துல தான் காங்க இருக்க ஹீரோ எங்கன்னு தேடுறாங்க. அப்பதான் சாங் அங்க வரவும் இதுக்கப்புறம் ஹீரோவை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, அவன் பத்திரமா இருக்கான்னு சொல்ல இப்ப ஹீரோ ஜூன் தப்பிச்சு ஓடி வர வழியில அவரை மோதுற மாதிரி ஒரு கார் வருது. எங்க மோத போதுன்னு பயந்து போகவும் அந்த கார் சடனா ஸ்டாப் ஆகி அதுல இருந்து சேர்மன் வெளியில வராரு. அப்பதான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்க அப்ப ஹீரோவும் சேர்மனை பார்த்து உனக்கு தான் உடம்பு சரியில்லை, இந்த கண்டிஷன்ல எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்டா அப்ப சேர்மனும் என் ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், நீ எப்பறம் இன்னும் உயிரோட இருக்கன்னு கேட்கவும் அதுக்குள்ள நான் சாவ மாட்டேன், நீங்க பண்ண தப்புக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்குன்னு ஹீரோ சொல்லவும் சேர்மனும் உனக்கு நடந்தது அநியாயம், அது காரணம் நான் தான், என்ன மன்னிச்சிட்டு எல்லா தப்பு என் மேலதான், இப்ப உண்மையை சொல்லி நீ எப்படி நான் உயிரோட இருக்கன்னு கேட்கவும் அதுக்கு ஹீரோவும் பிள்ளையா எப்பத்து வச்சிருக்க, உன் உடம்புல ஒவ்வொரு நாள் இருக்கும்போது செத்து செத்து பிழைக்க வேண்டியதா இருக்கு, என் நிலைமையோட ஓ நிலைமை தான் மோசமா இருக்கு, உன் ரெண்டு பசங்களும் அதான் ஜே காங் அவங்க ரெண்டு பேர் தான் ஆக்சிடென்ட் பண்ணது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும், ஒருவேளை என் பாடி கோமால இருக்கும்போது நீ கான்சியஸ்ல இருந்தியா, அப்ப நடந்த எல்லா விஷயமும் உனக்கு தெரியுமான்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றாரு. அதோட அவங்க பண்ண தப்புக்கு ரெண்டு பேத்துக்குமே நான் பாடம் கத்து கொடுப்பேன்னு சொல்ல அப்ப சேர்மனும் நீ இப்ப பாடம் கத்து கொடுக்க வேண்டியது என் பொண்ணுக்கு தான், அவ பண்ண தப்புக்காக தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்வோம்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப பிரசன்ட்ல சேர்மன் ஹீரோ கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. உனக்கு நடந்த கொடுமைக்கெல்லாம் என் பசங்க தான் காரணம், நான் மட்டும் என் பசங்களை ஒழுங்கா வளர்த்திருந்தா அவங்க இப்படி தப்பான வழியில போயிருக்க மாட்டாங்கன்னு சொல்லவும் அப்ப ஹீரோவும் எல்லா பசங்களும் தப்பான பசங்கன்னு சொல்ல முடியாது, உங்க கடைசி பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணுன்னு சொல்ல அவளை எப்படி உனக்கு தெரியும் கேட்டா ஹீரோ முழிக்கிறாரு. இப்ப காங்க தான் காட்டுறாங்க அவங்க சிசிடிவி செக் பண்ண சொல்லிருப்பாங்க. ஏன்னா அவங்க ட்ரிங்க் பண்ணி இருக்கும்போது தான் அப்பா வர மாதிரி தோணி இருக்கும்ல, அது உண்மையா பொய்யா இன்னும் அவங்க குழப்பத்துல தான் இருக்காங்க. அதனாலதான் சிசிடிவி செக் பண்ண சொல்லவும் ஆனா அங்க இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாமே சிசிடிவில ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு எந்த ஒரு கேமராவும் ஒர்க் ஆகலன்னு சொல்ல ஜேவோட சந்தேகம் அதிகமாக ஆரம்பிக்குது. என் அப்பா இங்க எனக்கு வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, அது ஒருவேளை என் கற்பனையாவே இருந்தாலும் எதனால சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல, ஒருவேளை தான் அப்பா உயிரோட தான் இருக்காருன்னு சொல்லி சின்னதா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இப்ப டேவை தான் காட்டுறாங்க. தான் வீட்டுல சாப்பிட்டு இருக்கும் போது அவரை கூட்டிட்டு போறதுக்காக போலீஸ் வராங்க. ஹீரோவை அடிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பார்ல, அதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த கேஸுக்காக தான் அரெஸ்ட் பண்ண வரவும் அப்ப கூட சியாங்க வர இதுக்கப்புறம் உங்களால எப்பவுமே வெளியில வர முடியாது, ஏன்னா இப்ப உங்களை அரெஸ்ட் பண்றது ஹீரோவை கடத்தினதுக்காக மட்டும் இல்ல, நீங்க பண்ண எல்லா தப்பும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு எதிராக உங்க பொண்ணே அப்ரூவரா மாறிட்டான்னு சொல்ல டேவோட சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவர் வாழ்நாள் ஃபுல்லா ஜெயில தான் இருக்கணும். அப்பதான் மின் சியாங் கால் பண்ணி உன் அப்பாவுக்கு மொழிப்பு வந்துருச்சுன்னு சொல்ல சியாங் உடனே அங்க வரன்னு சொல்லவும் அதுக்கு மின்னும் உன் அப்பா இங்க இல்ல இங்கேயும் கிளம்பிட்டாருன்னு சொல்ல அப்படியே சீனை கட் பண்ணா அதுக்கு அடுத்த நாள் காலையில காங்க தான் காட்டுறாங்க. இந்த சேர்மனுக்கு ஒரு ஹோட்டல் ரொம்ப பிடிக்குமே, சாங்கும் சேர்மனும் அடிக்கடி அங்கதானே மீட் பண்ணுவாங்க. அந்த இடம் காங்குக்கு நல்லாவே தெரியும். இப்ப அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்க அங்க ஹீரோ வராரு. ஆனா இப்ப ஹீரோக்குள்ள சேர்மன்ல ஜூன் தான் இருக்கவும் ஒரு தயக்கத்தோடைய காங்க பார்த்து பேச வர ஹீரோவை பார்த்த உடனே காங் கட்டி பிடிச்சுக்குவாங்க. ஹீரோக்குள்ள இது வரைக்கும் இருந்தது சேர்மன், அதனால அவர் பொண்ணு கட்டி பிடிக்கும் போதெல்லாம் அவர் பெருசா இந்த ஃபீலிங்ஸ் இருந்திருக்காது. ஆனா இது ஜூன் ஆச்சு. காங் கட்டி பிடிச்ச உடனே அவனோட ஹார்ட் பீட் எல்லாம் படக் படக்குன்னு வேகமா அடிக்க அப்பதான் ஹீரோவுக்கு எப்படி காங்க தெரியும் காட்டுறாங்க. சேர்மனோட பாடி என்னதான் கோமால இருந்தாலும் அவர் மைண்டுக்குள்ள இருந்த ஜூன் ஆக்டிவா தான் இருந்திருப்பான். அவர்கிட்ட யார் என்ன பேசினாலும் சரி அது ஜூனுக்கு நல்லாவே கேட்கும். தான் அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது அவரை ஒரு நாள் கூட விடாம காங் பார்க்க வந்திருப்பாங்க. அவர் கூட பேசிட்டே இருந்திருப்பாங்க. ஆபீஸ்ல நடந்துச்சு, அவங்க வாழ்க்கையில நடந்துச்சு, எல்லா விஷயத்தையும் பேசிட்டே இருக்க அந்த எல்லா விஷயமும் காங் மூலமா சேர்மன் உடம்புக்குள்ள இருக்க ஜூனுக்கு தெரிய வந்திருக்கும். இப்ப காங் ஹீரோவுக்கு அடிபட்டு இருக்கதா பார்க்கவும் நல்ல வேலை நீ திரும்பி வந்துட்டேன்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் என் மேல அக்கறையா இருக்கிறதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே காங் அதிர்ச்சி ஆகுறாங்க. நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்றியா, நீ இப்பெல்லாம் பேசுற ஆளே இல்லையே, ஒருவேளை உனக்கு தலையில அடிப்படும் மெமரி லாஸ் எதுவும் ஆயிடுச்சா இல்லனா மண்டே எதுவும் குழம்பி போச்சான்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொன்னா உடனே ஹீரோவும் மேடம் நான் சொல்றது கேளுங்க, அப்படிலாம் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்,
இருக்கேன், வாங்க நம்ம சாப்பிட போலாம்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு வர காங்குக்காக டோர் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவோம். காங்குக்கு அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்கு. டேய் எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா சந்தேகமாவே இருக்கு, நீ இப்பெல்லாம் மரியாதை நடந்துகிட்டதே இல்ல, நம்ம வேணா டாக்டர் மறுபடியும் போலாமான்னு கேட்க அதெல்லாம் வேணா நீங்க உள்ள போங்கன்னு சொல்லுவோம். காங்க உள்ள வந்து பார்த்தா அங்க சேர்மன் உட்கார்ந்துருக்காரு. தான் அப்பாவை பார்த்து காங்க அதிர்ச்சியில இருக்கவும் அவங்களுக்கு தேவையான சாப்பாடை ஜூன் தான் எடுத்துட்டு வர. அப்ப சேர்மனும் தான் பொண்ணு கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி இரவுக்கு சிக்னல் கொடுத்து வெளியில போக சொல்ல அதுக்கப்புறம் பொண்ணு தான் அப்பா கிட்ட நீங்க இறந்து போனதா எல்லாம் சொன்னாங்க, ஆனா நீங்க உயிரோட இருக்கீங்க, என்னதான் நடக்குதுன்னு கேட்க அப்ப சேர்மன் அவர் தப்பிச்ச கதையை சொல்றாரு. ஹாஸ்பிட்டல்ல தான் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கும்போது சியாங்கும் இன்னும் சேர்ந்தா என்ன காப்பாத்தினாங்க, எங்க தான் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா மத்தவங்களால என் உயிருக்கு ஆபத்தோட வாய்ப்பு இருக்குன்னு தான் என்ன மறைச்சு வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் ரீசெண்டா தான் கோமால இருந்து வெளியில வந்த உடனே இந்த பையன் ஜூன் இருக்கான் பாரு, அவனை கால் பண்ணி வர சொன்னேன், உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னேன், அவன் தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்ததா சொல்ல அப்ப காங்கோ தான் அப்பாவை பார்த்த சந்தோஷத்துல அழ ஆரம்பிச்சிருவாங்க. நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, இதுக்கப்புறம் உங்களை பார்க்க முடியாதுன்னு கூட நினைச்சேன், நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்க அப்பா பொண்ணு சமாதானப்படுத்துறாரு. இப்ப எதுக்காக நீ அழுகிற, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சின்ன பொண்ணா இருக்கும்போது நீ அழுதுட்டே இருப்ப, அப்ப நான் உன் கண்ணை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவ, நீ என் செல்ல பொண்ணுன்னு சொல்லவும் அப்ப காங்கோ உங்களுக்கு செல்ல நான் இல்ல, உங்க மூத்த 2 பசங்க மட்டும் தான், நீங்க என்ன விடவா அவங்க மேலதான் அன்பா இருந்தீங்கன்னு சொல்லவும் அப்பா சமாதானப்படுத்துறாரு. அப்படிலாம் இல்லம்மா, எனக்கு 3 பேருமே ஒண்ணுதான், நீ என் செல்லம் தான் சொல்ல இவங்க பேசுற எல்லாத்தையுமே ஹீரோ வில்லன் கேட்டு என்ன அப்பாவும் பொண்ணு இவ்வளவு சென்டிமெண்டா இருக்காங்கன்னு ஹீரோ தான் வீட்டுக்கு தான் வராரு. அங்க பல நாள் கழிச்சு தான் பாட்டிமாவை பார்க்கவும் கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சிருவாரு. அப்பதான் மேனேஜரை பார்த்தா சேர்மனோட 2 பேரங்களோட விளையாண்டுட்டு இருக்காரு. ஏன்னா சேர்மன் பசங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு பிரச்சனையில அலைஞ்சிட்டு இருக்காங்க, தான் பசங்களை பாத்துக்க முடியாது, அதனாலதான் காங்கோட அம்மா பேர பசங்களை இங்க கூட்டிட்டு வரவும் மேனேஜர் தான் அவங்கள பாத்துக்கிறாரு. அந்த பசங்க கூட விளையாடிட்டு இருக்காரு. இப்ப மேனேஜர் ஹீரோவை பார்த்த உடனே டேய் ஜூன் நீ எங்க போன, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு கட்டுப்பிடிச்சு அழகவும் இப்ப காங்க தான் காட்டுறாங்க. தான் அப்பாவை பார்த்த விஷயத்த தான் சொல்றாங்க, அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காருன்னு சொல்றாங்க. அதாவது சேர்மன் இன்னும் உயிரோட இருக்க விஷயம் ஆல்ரெடி காங்கோட அம்மாவுக்கு தெரியும், இருந்தாலும் தான் பொண்ணுகிட்ட இன்னும் சொல்லல. ஆனா அவர் கோமால இருந்து வெளியில வந்த விஷயம் காங்கோட அம்மாவுக்கு தெரியாது. அப்ப காங்கோ அப்பா கோமால இருந்து வெளியில வந்துட்டாரு, என்ன வந்து மீட் பண்ணாரு, அவர் வாய்ஸை நான் கேட்டேன், என்கிட்ட ரொம்பவே அன்பா நடந்துக்கிட்டாரு, சீக்கிரமா நீங்க ரெடியாகுங்க நம்ம அப்பாவை பார்க்க போகலாம்னு சொல்ல அது கேட்டவங்க அம்மாவுக்கு சந்தோஷத்துல அழுக வர. இப்ப காங்க மேனேஜர் 2 பேருமே ஹீரோ கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் நான் இல்லாத நேரம் என் பாட்டிமாவை பார்த்துக்கிட்டதுக்காக நன்றின்னு சொல்ல அதை பார்க்க மேனேஜருக்கு ஆச்சரியமாச்சு. காங்கிட்ட இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி புதுசா நடந்துக்கிறான்னு கேட்கவும் அப்ப காங்கோ அதுதான் ஏன்னு எனக்கும் தெரியல, தலையில அடிப்பட்டது எதுவும் ஆயிடுச்சு போல இருக்கு, சொன்னா நம்ப மாட்டீங்க, ஹீரோ என்கிட்ட மரியாதை நடந்துக்கிட்டான், முக்கியமா என்கிட்ட தேங்க்ஸ் கூட சொன்னான்னு தெரியுமான்னு கேட்க அப்பதான் காங் சேர்மனை பார்த்ததை பத்தி சொல்லவும் உடனே மேனேஜரும் உன் அப்பா ஆவி எதுவும் பாத்தியான்னு கேட்க என் அப்பா சாகலை நான் உயிரோட தான் இருக்காரு, அவரை நேரா பார்த்ததா சொல்லவும் அந்த அதிர்ச்சியான விஷயத்தை கேட்டு மேனேஜர் மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. அப்படியே கட் பண்ணா சேர்மன் வழக்கமா தங்குவார அந்த லக்ஸரி ஹோட்டல் அந்த இடத்த தான் காட்டுறாங்க. கம்பெனில போர்ட் மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி எக்காரணத்தை கொண்டு தான் பொண்ணோட கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த லக்ஸரி ஹோட்டல் தான் தங்குறதுக்காக வர. அங்க சேர்மனுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கும். இதெல்லாம் பண்ணது அங்க வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இல்ல, சியாங் தான். கூடவே தான் அப்பாவுக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பான். அப்பா இது உங்க அன்பான மகன் சியாங் எழுதின லெட்டர், உங்க முகத்தை பார்க்கறதுக்கான தகுதியோ அருகதை எனக்கு இல்ல, அதனாலதான் உங்களை நேரா பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு உங்களுக்காக இந்த லெட்டர் எழுதி வச்சேன். சேர்மன் பதவிக்காக நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அந்த பதவிக்கு நான் சரியான ஆள் இல்ல, அது மேல நான் ஆசையும் படக்கூடாது. ஜூனுக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு நான் தான் முக்கியமான காரணம், நான் அவங்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்களுக்கு மகனா இருக்க எனக்கு அருகதை இல்ல, அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன், நான் பண்ண தப்புக்காக என்ன மன்னிச்சிருங்க, நானே எனக்கு என் தப்புக்கான தண்டனை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அன்னைக்கு உங்களை மீட் பண்ண வரேன், அது வரைக்கும் நீங்க நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதியிருக்கவும் அந்த லெட்டர் படிச்ச சேர்மனா தான் மகனுக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னு அவன் நல்லபடியா தெரிஞ்சுக்கிட்டான்னு புரிஞ்சுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா சேர்மனோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்கதான் ஜெய் வரவும் குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள் கூட அங்க இல்ல, அங்க வேலை பார்க்குற ஒரே ஒரு ஸ்டாஃப் தான் இருக்கவும் என் தம்பி எங்கன்னு கேட்டா அவர் குழந்தைகளை கூட்டிட்டு வெளியில போனதா சொல்றாங்க. சரி என் கணவர் எங்கன்னு கேட்க அப்பதான் மீன் பின்னாடி வரவும் கணவன் மனைவி 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் ஜேக்கு அவங்க செக்ரட்டரி இருந்து கால் வரவும் மேடம் உங்க ஹஸ்பண்ட் மேல நீங்க சந்தேகப்பட்டது சரிதான் சொல்லவும் அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஜேவுக்கு ஆரம்பத்துல இருந்து அதாவது தான் அப்பா இறந்து போனதுல இருந்து மின்னோட நடவடிக்கையில சந்தேகம் வந்திருக்கும். சம்டைம்ஸ் அதை நேரா கூட கேட்டிருப்பாங்க, மின் இல்லன்னு சொல்லி சமாளிச்சிருப்பாரு, இருந்தாலும் அவர் மேல இருக்க சந்தேகம் போல, அதனாலதான் செக்ரட்டரி மூலமா அவர் எப்பவுமே ஃபாலோ பண்ண சொல்ல மின்னோட கார்ல இருக்க நாவிகேஷன் லொகேஷன் அவர் அடிக்கடி எரைஸ் பண்ணிடுவார், அதனால அவர் போற இடத்த சரியா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஒரு டைம் அதாவது நேத்து ராத்திரி அந்த நாவிகேஷன் லொகேஷனை டெலிட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த செக்ரட்டரி அந்த இடத்துக்கு போயிருப்பான். அதான் காட்டுக்குள்ள இருக்குமே அந்த பெரிய வீடு, அங்கதான் அங்க இருந்து ஏகப்பட்ட மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை காலி பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்த செக்ரட்டரிக்கு சந்தேகம் வரவும் அந்த வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணி பார்த்தா அங்க சில மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து ஜே கிட்ட காட்டவும் இந்த மெடிசன் எல்லாம் தான் அப்பாவுக்கு யூஸ் பண்றதுனும் அவர் இன்னும் இறந்து போகல உயிரோட தான் இருக்காருங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான போர்ட் மீட்டிங் இருக்கு, அங்க மட்டும் சேர்மன் வந்துட்டாருன்னா அதால இவங்களுக்கு தான் ஆபத்து, அதனால அந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் தான் அப்பா யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு முடிவெடுக்க இன்னொரு பக்கம்னா அதாவது சியாங்கோட மனைவியை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு சவுத் கொரியா வந்தா ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும், ஆனா அதுவும் தெரிஞ்சு சவுத் கொரியாவுக்கு ரிட்டர்ன் ஆக இப்ப சேர்மனை தான் காட்டுறாங்க. தான் ஹோட்டல்ல இருந்து போர்ட் மீட்டிங் தான் கிளம்பிட்டு இருக்கும் போது அங்க ஜே வர தான் உயிரோட இருக்க அப்பாவை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பா என் வாழ்க்கையில இருக்க மிகப்பெரிய வில்லனை நீங்க தான் சொல்லவும் அப்ப சேர்மனும் தப்பு ஏன் மேலதாமா, நீ சின்ன வயசுல தப்பு பண்ணும்போது உன்னை தடுத்து நிறுத்திருக்கணும், இல்ல நீ பண்றது தப்புன்னு உன்னை உணர வச்சிருக்கணும், அது எதுவுமே நான் சரியா பண்ணல, அதனாலதான் நீ இப்படி கெட்டு போய் கிடக்க, நீ திருந்துறதுக்கு இன்னமும் நான் உனக்கு வாய்ப்பு தரேன், நான் சொல்றதை கேளுன்னு சொல்லவும் அதுக்கு ஜேவோ என் வாழ்க்கையில எனக்கு இருக்க ஒரே பிரச்சனை நீங்க தான், நீங்க எனக்கு ஏதாவது நல்லது பண்ண நினைச்சுக்கணும், நீங்க சாவறதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஜேவோட ஆளுங்க சேர்மன் தலையில ஒரு கருப்பு துணியை வச்சு மறைச்சு அவரை ஒரு கார்ல ஏத்தி கூட்டிட்டு போறாங்க. அது எல்லாத்தையுமே சியாங்கோட மனைவி நாமும் பார்த்துட்டு தான் இருக்கா. ஏன்னா இந்த நான் தப்பிக்கணும் அதுக்கு ஒரே வழி
ஜேவால மட்டும் தான் முடியும்னு சொல்லி ஜேவை மீட் பண்றதுக்காக தான் அவளை ஃபாலோ பண்ணி இங்க வரவும். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சேர்மன் இன்னும் இறந்து போகணும், இந்த ஜேவை சேர்மனை மறைச்சு வச்சிருக்கா. சாகாத சேர்மனை செத்ததா எல்லாருக்கிட்டையும் நிரூபிச்சு என்னையும் ஒரு கொலகாரி ஆக்கிட்டா. அவளை நான் கண்டிப்பா விட மாட்டேன்னு கோவப்பட இன்னைக்கு போர்ட் மீட்டிங் நடக்க போறதால ஜூன் மேனேஜர் 2 பேருமே அங்கதான் வராங்க. இப்ப இருக்கிற ஹீரோவுக்கு சேர்மனோட பழைய நினைவுகள் எப்படி இருக்க போகுது, அதனால போர்ட் மீட்டிங் ரூம் எங்க இருக்குன்னு தெரியிட்டு இருக்க. அப்ப மேனேஜரும் மீட்டிங் ரூமுக்கு போகாம எங்க போறேன்னு கேட்டா அந்த நேரத்துல அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே சாங் அங்க வந்துருவாரு. வாங்க எல்லாரும் மீட்டிங் ரூமுக்கு போலான்னு சொல்லிட்டு அதுக்கான வழியை காட்டவும் மேனேஜர் முன்னாடி போறாரு. அப்ப பின்னாடி சாங் ஹீரோ கிட்ட வந்து நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்ல. அப்ப ஹீரோவோ எங்களுக்கு நடந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க எல்லாமே எனக்கு தெரியும், நான் உனக்கு உதவி பண்ண எப்பவுமே இருப்பேன்னு சொல்ல. அந்த நேரத்துல தான் காங்கிட்ட இருந்து கால் வருது, அப்பாவை காணாமனு. அந்த நேரத்துல தான் ஜேவோ ஹீரோவை பார்த்த மாதிரி போர்ட் மீட்டிங் ரூமுக்கு போக போர்ட் மீட்டிங்கை ஸ்டாப் பண்றாங்க. ஹீரோ தான் பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவுக்கு இவங்க எல்லாருக்கு முன்னாடி பேசுறது ஃபர்ஸ்ட் டைம், அதனால கொஞ்சம் தயக்கத்தெல்லாம் இருக்கவும். அப்ப மேனேஜர் சாங் 2 பேருமே நாங்க இருக்கிற கவலைப்படாதன்னு சொல்லி சிக்னல் காட்ட ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க சேர்மனா இருக்காங்களே ஜே, இவங்களுக்கு இந்த பொசிஷன்ல இருக்கவோ இந்த கம்பெனியை வழி நடத்தவோ எந்த ஒரு தகுதி இல்ல, இவங்களை இந்த கம்பெனில இருந்து வெளியில அனுப்பணும்னு சொல்ல அங்க இருக்க போர்ட் மெம்பர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இவ ஏன் இப்படி பேசலாம்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஜேவோ நீ ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசுற, இந்த கம்பெனிக்கு நிறைய புது ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கேன், முன்னாடி இருந்ததை விடவும் இந்த கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நான் உழைச்சிட்டு இருக்கேன், அப்ப எதனால சேர்மன் பொசிஷன்ல இருக்க கூடாதுன்னு கேட்க அப்பதான் ஹீரோவோ ஜே பண்ண ஒவ்வொரு மோசடியா நிரூபிக்கிறாரு. அதாவது சைரன்ங்கிற ஒரு போலியான கம்பெனி பேர்ல இவங்க பண மோசடி பண்ணது, அதுக்கான ஆதாரம் எல்லாத்தையும் காட்டுறாரு. அதோட சேர்மன் இறந்து போனதா ஒரு ரூமர் பரவிச்சு. அன்னைக்கு லாஸ்டா ஜே அவங்க அப்பாவை மீட் பண்ண போயிருப்பாங்களா, அங்க நடந்த ஃபுட்டேஜையும் காட்டுறாங்க. அப்ப ஜேவோ என் வாழ்க்கையில நான் முன்னேறி போக போதலாம் அதுக்கெல்லாம் தடங்களா இருக்க ஒரே ஆள் தான், அது நீங்க மட்டும் தான், நீங்க இல்லாம இருந்தா நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்கள கொலை பண்ணலாம்னு நினைச்சு கையை தூக்கி இருப்பாங்க ஒரு செகண்ட். அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் காட்ட அப்ப ஜேவோ இதெல்லாம் ஃபேக் ஆனது, உங்களுக்கு நல்லாவே தெரியும், என் அப்பாவை கொண்டது என் தம்பியோட மனைவி நான் தான், இது எல்லாமே ஃபேக் ஆனதுன்னு சொல்லவும் அப்பதான் ஹீரோவோ எனக்கு நடந்த ஆக்சிடென்ட் பத்தி உங்களுக்கு பல பேர் தெரிஞ்சிருக்கும், அந்த ஆக்சிடென்ட் பண்ணது சேர்மன் இல்ல இந்த ஜேதான் சொல்ல உடனே ஜேவோ நான் ஒன்னும் ஆக்சிடென்ட் பண்ணல, அதுக்கு எது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்க ஹீரோவோ என்கிட்ட ஆதாரம் இல்ல ஆனா சாட்சி இருக்கு, அந்த சாட்சி உங்க தம்பி தான் சொல்லவும் இப்ப சியாங்க தான் காட்டுறாங்க தான் பண்ண தப்ப உணர்ந்து ஹீரோவோ நானும் அக்காவும் தான் ஆக்சிடென்ட் பண்ணதாவும் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக எல்லா எவிடன்ஸுமே நாங்க தான் அழிச்சோம், நாங்க மாட்டிக்க கூடாது தான், கோமால இருந்து எங்க அப்பா மேலையும் பழி போட்டோம், எல்லா உண்மையும் சொல்லி சரண்டரா இருப்பாரு. இப்ப ஜே நல்லா மாட்டிக்கிட்டாங்க. அதோட அவங்க என்ன சொன்னாலும் அங்க இருக்க போர்ட் மெம்பர்ஸ் யாரும் நம்பவும் ரெடியா இல்ல. உடனே ஜேவோ இந்த கம்பெனியை காப்பாத்தவும் முன்னேற்றவும் என்னால மட்டும் தான் முடியும், உங்க யாராலையும் கண்டிப்பா முடியாது, என் உதவி இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல அங்க ஹீரோ பயங்கரமா கத்துறாரு. ஜேவை பார்த்து நீ இப்ப என்கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் உன் அப்பா கிட்டே சொல்லுன்னு சொல்லிட்டு தான் காதுல இருந்து பட்ஸ் எடுக்கவும் இது வரைக்கும் ஹீரோ பேசின எல்லாருமே சேர்மன் சொன்ன மாதிரி தான் பேசியிருப்பாரு. அதோட சேர்மன் அங்க வராரு. அவரை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியாக சேர்மனை கடத்திட்டு போனது என்னமோ உண்மைதான், ஆனா அவரை காங்கும் இன்னும் காப்பாத்திருப்பாங்க. மினுக்கு தான் மனைவியை பத்தி நல்லாவே தெரியும், அவங்களுக்கு எப்பவுமே தான் மேல சந்தேகம் இருக்கணும், அதனால மின் என்ன பண்ணிருப்பாருனா அந்த செக்ரட்டரியை ஃபாலோ பண்ண ஆளுங்களை வச்சிருப்பாரு. அந்த ஆளுங்க மூலமா தான் சேர்மன் கிட்னாப் பண்ண விஷயம் தெரியவும் போலீஸோட வந்து சேர்மனை காப்பாத்திருப்பாங்க. அந்த செக்ரட்டரி அவங்க கூட இருந்த மொத்த ஆளுங்களை அரெஸ்ட் பண்ண சேர்மனை கடைசியா காப்பாத்தி எப்படியோ போர்ட் மீட்டிங் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்ப சேர்மன் தான் பொண்ணு கிட்ட வந்து இதோட எல்லாமே நிறுத்திக்கும், எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு சொல்ல ஜே பண்ண தப்புக்காக உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அத சேர்மனும் பாக்குறாரு. இருந்தாலும் பெத்த பொண்ணாச்சு, தான் பொண்ணோட நிலைமையை நினைச்சு வருத்தப்படுறாரு. அப்பதான் ஜேவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறத நாவும் பாக்குறேன். நாவோட இந்த நிலைமைக்கு அதாவது நான் மேல இப்ப கொலைபலி இருக்கு, இதுக்கு முக்கியமான காரணமே ஜே தான், அவங்கள கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு காரை வேகமா ஓடிட்டு வர இன்னொரு பக்கம் ஜே தான் இங்க இருக்க கூடாது, எப்படியாவது இந்த இடத்தை விட்டு தப்பிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு போலீஸை தள்ளி விட்டு அங்க இருந்து ஓடி போறாங்க. அப்படி ஓடி போகும்போது ஒரு பக்கம் ஜே வர இன்னொரு பக்கம் கார் வர சேர்மன் அந்த காரை பாக்குறாரு. தான் பொண்ணை காப்பாத்துறதுக்காக அந்த காருக்கு முன்னாடி வர சரியான இடத்துல பொண்ணை காப்பாத்திடுவாரு. இருந்தாலும் சேர்மனுக்கு அடிபட்டுரும். அப்ப அடிபட்டு மயக்கத்துல இருக்க சேர்மன் அதாவது தன்னோட அப்பாவை ஜெய் பார்க்கவும் அவங்க பண்ண தப்பெல்லாம் உணர்றாங்க. அதோட நான் வேகமா காரை ஓடிட்டு வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணதுக்காக அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக அப்படியே கட் பண்ணா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. இப்ப மின்ன தான் காட்டுறாங்க ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் வந்திருப்பாரு. ஏன்னா அங்கதான் ஜெய் இருக்காங்க. ஏன்னா கடைசியா சேர்மனுக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல அதை பார்த்து அதிர்ச்சியிலையும் தான் பண்ண தப்புக்கான குற்ற உணர்வுலையும் அவங்க மனநல பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால மொத்த நினைவுகளை இழந்திருப்பாங்க. இப்போ ஒரு பேஷண்ட் அவன் மனநல காப்பாத்துல தான் இருக்கவும் ஜேவோட கண்டிஷனை பத்தி மின் கிட்ட சொல்றாங்க. உங்க மனைவிக்கு சுத்தி இருக்கிற யாருமே ஞாபகத்துல இல்ல, ஏன் அவங்களுக்கு அவங்க யாரு அவங்க பேர் என்னன்னு கூட ஞாபகம் இல்ல, ஆனா அவங்க மனசுல இருக்கிறது ஒரே ஒரு பேர் மட்டும் தான், ஒரே ஒரு ஆளை தான் நம்புறாங்கன்னு சொல்லவும் அது மின் தான். இப்ப ஜேவை தான் காட்டுறாங்க. தன்னை ஒரு ராணியா நினைச்சு ஏகப்பட்ட டிராயிங்ஸ் வரைஞ்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களே அதை அழிக்க அவங்களுக்கு இப்ப இருக்க ஒரே ஒரு தருணம் அது மின் மட்டும் தான். எப்ப எல்லாம் மின்னோட முகத்தை பாக்குறாங்களோ அப்பதான் அவங்க முகத்துல சிரிப்பு வரும். இந்த ஜே என்ன நிறைய தப்பு பண்ணிருக்கலாம், ஒரு தப்பான ஆளா இருந்திருக்கலாம், ஆனா அவங்க காதல் உண்மையா இருந்திருக்கு. அதனாலதான் அவங்களால மின்ன மட்டும் மறக்க முடியல. இப்ப கட் பண்ணா சியாங்க தான் காட்டுறாங்க. சியாங் சவுத் கொரியால இல்ல, அங்க நடந்த ஏகப்பட்ட விஷயத்துக்கு அப்புறம் மனம் திருத்தி தான் மனம் மாற்றத்துக்காகவும் அமெரிக்கா வந்திருப்பாரு. அங்கதான் அவரோட பையனையும் தான் அக்காவோட பையனையும் கூட்டிட்டு வர அவங்களை நல்லபடியா பாத்துக்கிறாரு. இப்ப அந்த பசங்க பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்காங்க. கூடவே சியாங்க இருக்கவும் டேய் சீக்கிரம் வாங்க, எவ்வளவு நேரம் விளையாடுவீங்க, நீங்க வரீங்களா இல்லையான்னு கேட்கவும் அந்த பசங்க கண்டுக்கவே மாட்டாங்க, விளையாண்டுட்டே இருக்காங்க. அதுல வெறுப்பான சியாங்க நீங்க விளையாடிட்டே இருங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப அப்பதான் சியாங்க அவங்க அம்மா கிட்ட இருந்து அதாவது காங்கோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அப்ப காங்கோட அம்மாவோ நீ இன்னும் எத்தனை நாள் அங்கேயே இருக்க போற, எப்போ கொரியா வர போறேன்னு கேட்கவும் நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே அமைதியான வாழ்க்கையா வாழ விரும்புறேன், இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதோட நான் சீக்கிரமா கொரியாவுக்கு வருவேன், ஏன்னா உங்க சாப்பாட ரொம்பவே மிஸ் பண்றதா சொல்ல அந்த காலை கட் பண்ணிடுவாங்க. இப்ப காங்கோட அம்மாவை தான் காட்டுறாங்க. இவங்க ரொம்பவே நல்லாவே சமைக்கிறதால யூடியூப்ல ஒரு சேனல் மாதிரி ஒன்று ஓபன் பண்ணிடுவாங்க. அது மூலமா சமையல் வீடியோ போட 1
1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிச்சு அதுக்கான பட்டனையும் வாங்கிட்டாங்க. அப்படியே கட் பண்ணா மேனேஜரையும் சாங்கே தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே எப்பவுமே ஒன்னா தான் இருப்பாங்க. இது வரைக்கும் செக்ரட்டரி சாதாரண செக்ரட்டரி வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அவர் CEO. அவர் கூடவே சேர்ந்து மேனேஜருக்கு ப்ரமோஷன் கிடைக்க மேனேஜிங் டைரக்டர் ஆயிடுவாரு. இவங்க வாழ்க்கையை நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. இப்ப காங்க காட்டுறாங்க. இப்ப இந்த மொத்த கம்பெனியும் கண்ட்ரோல் பண்றது காங்க தான். சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது காங்க தான். ஆனா அவங்க இன்னும் சேர்மன் ஆகல. அதோட அவங்க இப்ப ஒரு மீட்டிங்ல தான் இருக்கவும் அந்த மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் சில ஸ்டாஃப்ஸ் வந்து காங்க மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்க சில வதந்திகள் கேள்விப்பட்டோம். அது உண்மையான்னு கேட்க காங்க அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க கேட்டது எதுவுமே வதந்தி இல்ல, அது எல்லாமே உண்மைதான். சாய்ஸங்களை திறமையா வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு கம்பெனியோட ஷேர்ஸும் முக்கியமான பொறுப்புகளும் கிடைக்கும். அதுவும் அவங்க திறமையை பார்த்துதான் சொல்லிட்டு அங்க இருந்த சேர்மன் ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த சீட்ல யாருமே இல்ல. ஆனா அந்த சீட்டை காட்டி இந்த சீட்டுக்கான வரலாறு பெருசாகும். குடும்பத்தை சேர்ந்த வாரிசா இல்லாம ஒரு திறமசாலிக்கு தான் இந்த சீட் சொந்தமாகும் சொல்ல அப்படி யாரும் இருக்காங்களான்னு கேட்க அதுக்கு காங்க அப்படி ஒரு ஆள் இருக்காரு, அவர் தான் அடுத்த சேர்மன் சொல்ல காங் சொல்றது ஹீரோவை பத்தி தான். அப்படியே கட் பண்ண ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவால ஃபுட்பால் தான் விளையாட முடியாது. ஆனா இப்ப அடிக்கடி ஒரு கோச் மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கூட நிறைய பசங்க விளையாடிட்டு இருக்காரு. அவங்களுக்கு எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க உள்ள ஒரு முக்கியமான ஆளை தான் மீட் பண்ண வராரு. அது சேர்மன் தான். இப்ப ரிட்டையர் ஆகி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப சேர்மனை பார்த்து 72 வயசான சின்ன பையன் இங்கெல்லாம் வந்திருக்காங்க, என்ன வேலைன்னு கேட்கவும் இவங்களும் நட்பு ரீதியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் பாட்டி உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணாங்க, ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வந்து பாட்டியோட கையால சாப்பிட்டு போங்க, நானும் சீக்கிரமா குடும்பஸ்தன் ஆக போறேன்னு சொல்ல உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காளா, அவளை எப்ப எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன்னு கேட்கவும் அதை கேட்ட உடனே ஹீரோ கொஞ்சம் தயங்குறாரு. அப்பதான் ஒரு முக்கியமான கால் வரவும் ஹீரோ அங்க இருந்து போயிடுவாரு. சேர்மனும் இந்த முட்டாளே இந்த பொண்ணு தான் காதலிக்கிறான்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்தா அங்க ஹீரோ திருத்தருன்னு முடிச்சிட்டு அங்க இங்க நடந்துகிட்டே இருக்காரு. இவன் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு யோசிச்சா அப்பதான் காங்க அங்க வரவும் எதுக்காக என் பொண்ணு இங்க வரான்னு யோசிக்கிறாரு. அங்க வந்த காங்க ஹீரோவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் பண்ணிக்க அதை பார்த்த சேர்மன் ஷாக் ஆகுறாரு. உடனே கத்தி டேய் நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க, பட்ட பக்கத்துல இப்பதான் முத்தம் கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு கோமா ஹீரோ அடிக்கிறதுக்காக வர ஹீரோவும் அவர் சமாதானப்படுத்துறதுக்காக முன்னாடி வந்தா அந்த நேரத்துல ஒரு மாடல் போல இருக்கு, அவங்களும் இவங்களுக்கு நடுவுல வர இவங்க 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு கீழே விழுந்துருவாங்க. அப்ப கீழே விழுந்த சேர்மன் எந்திரிக்க அவர் நார்மலா தான் இருக்காரு. ஆனா ஹீரோ அந்த மாடல் பொண்ணு இருப்பாங்களே அவங்க 2 பேரோட சோலும் சேஞ்ச் ஆயிருச்சு. ஹீரோ அந்த பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கவோ காங்கும் சேர்மனும் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனா சேர்மனுக்கு இது என்னன்னு புரிஞ்சிருச்சு, காங்குக்கு தான் புரியல. அப்ப பொண்ணா இருக்க ஜூனோ மறுபடியும் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சான்னு யோசிக்க அப்ப ஹீரோ உடம்புல இருக்க அந்த பொண்ணு தான் உடம்ப மாத்தியாகணும் வேகமா அந்த பொண்ணு மேல் நிக்கிறதுக்காக ஓடி போக அதோட நெக்ஸ்ட் சீசனுக்கு லீடு விடுற மாதிரி இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. இதோட இந்த கதை மொத்தமா முடியுது. இதுக்கப்புறம் ஒரு நல்ல கதையில பாப்போம்.